أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகில உலக எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மார்க்க விஷயங்களை அறிய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்ம உலகத்தில் மக்கள் பலவிதமான கொள்கைகள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், தூதரை கடவுளாக வணங்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே அல்லாஹ் எந்த மக்களிடத்திலும் நமக்கு முரண்பாடு இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மரணம், மவுத். மரணம் பொறுத்தவரையில் யாருக்கும் இதில் எந்த விதமான மாற்று அபிப்பிராயம் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும், மனிதன் பிறந்தால் நிச்சயமாக ஒரு நாள் மரணித்தே தீர்வான். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லாருக்கும் அந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்த பொழுதும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் இருந்தாலும் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் நீங்கள் ஒரு கண நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை மரணத்தை அடைய செய்வான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون.
நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானவற்றை பகிரங்கமானவற்றையுமெல்லாம் அறிந்தவனிடத்தில் நீங்கள் ஒன்றுமீட்டப்படுவீர்கள் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக மரணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மரணம் நிச்சயம் நடந்தே தீரும், அது ஒரு கண நேரம் கூட முந்தவும் பிந்தவும் செய்யப்பட மாட்டாது. இந்த மரணம் யாருக்கு வேண்டுமானால் ஏற்படும். சிறிய குழந்தை முதல் முதியவர் வரை, அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுடைய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மரணிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர் நிச்சயமாக மரணித்தே தீருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த மரணத்தை நம்ம பயந்து அல்லாஹ்வுக்கு நம்ம வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானில் தெளிவாக கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டியவர், உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் அருள்மறை திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறான். ஆகவே சகோதரர்களே, நாம் வாழும் பொழுதும் முஸ்லீமாகவே வாழ்ந்து மரணிக்கும் பொழுதும் முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து, இந்த மரணத்திற்கு பிறகு ஜனாசாவை குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், இது சம்பந்தமான ஒரு வகுப்பு தான் இன்ஷா அல்லாஹ் இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். பல நாள் திட்டமிட்டு அது இப்போ தான் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நடைமுறைக்கு வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த செயல்முறை விளக்கம் கொடுப்பதற்காக நம்ம சகோதரர் இப்ராஹிம் பாய் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அழகாக ப்ராக்டிக்கலாக செயல்முறை விளக்கத்தில் காட்டுவார். ஜனாசாவை குளிப்பாட்டுதல் முதல் அதை கஃனிடுதல் வரைக்கும் எல்லாமே காட்டுவார். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற சகோதரர் ஆரம்பம் முதல் இறுதி வரை கண்டிப்பாக உட்காந்து கலந்துக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வீட்டிலையோ நம்ம அண்டை வீட்டுக்காரர்லையோ இல்லை நமது குடும்ப உறவினர்களையோ இல்லை நம்ம நட்பு வட்டாரத்திலையோ மரணம் ஏற்பட்டால் யாரையும் நம்ம எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்மளே அதை இறங்கி முன்னின்று எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் நமக்கு வகுப்பு மூலமாக தெளிவாக எடுத்து காட்டுவார். சகோதரர்கள் இந்த வகுப்பை கவனமாக ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போ சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் வகுப்பு எடுக்குவதற்காக நிர்வாகத்தின் சார்பாக அழைத்துக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அவுகமா கல நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்ல அல்லாஹுடைய அடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சகோதரர் முபாரக் சொன்ன மாதிரி, ஏன்னா ஒரு மனிதனுடைய இறுதி கடமை, அந்த இறுதி கடமையில் நிறையா விஷயங்களில் ஒரு சுன்னத்தான விஷயங்கள், நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த விஷயங்கள், ஜனாசா குளிப்பாட்டுறதும் அதுக்கு கஃனிடுவதும். இந்த ரெண்டு தலைப்பு, ஒன்று ஜனாசா குளிப்பாட்டுறது, இன்னொரு தலைப்பு கஃனிடுறது. இந்த ஒரு தலைப்பின் கீழே இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம பேசுவோம்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் நிகழ்ச்சியோட இறுதியில் உங்களுக்கு சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கலாம். அந்த 2 தலைப்பின்கள் இருக்கிற சந்தேகம் மட்டும் கேட்டுக்கலாம். வேறு சந்தேகங்கள் அப்படின்ட்டா நம்மளோட நிகழ்ச்சிகள் நேரம் ஆயிரும். நம்ம ப்ரோக்ராமே ஒரு 1.5 மணி நேரம் ஷெட்யூலில் தான் நடக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த 2 தலைப்பின்களை இப்போ நம்ம கிளாஸ் வகுப்புக்கு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ் நேராகவே. இப்போ ஒரு மவுத்தாயிட்டார், அந்த மரணித்த நபர், வயதில் மூத்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த மரணித்த நபரை நம்ம வீட்டில் போகும்போது சில பேர் சக்கராத்தால் அந்த உயிர் போகக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில நபர்களை உயிர் போனதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த உயிர் போனதுக்கப்புறம் உயிர் பார்த்த நிலையில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் இது அதெல்லாம் பார்த்துருக்கேன், சொல்லுங்கள் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு. உயிர் போகும்போது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்த விஷயங்கள் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா விஷயங்கள். கண்ணு திறந்துருக்கும், அது ஒன்று. வாய் திறந்துருக்கும். அப்புறம் இனி சொல்லுங்கள். கை மூடி இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீயும் சொல்லுங்கள். நீங்கள் சும்மா பார்த்தது தான். பார்வை மேலே பார்த்துருக்கும். நீங்கள் பார்த்த விஷயங்கள் சொல்ல, அவ்வளோ நீங்கள் பார்த்தது. நம்முடைய வகுப்பு பயான் அல்ல, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஜனாசாவை எப்படி நம்ம குளிப்பாட்ட போகிறோங்கிறத வகுப்பு தான். இப்போ நம்ம செஞ்சு தான் காமிக்க போகிறோம். பயான்னா பேசிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நம்மளோட வகுப்பு. வேறு பார்த்தவங்க சொல்லுங்கள், வேறு என்ன பார்த்துருக்கீங்க? வேர்த்திருக்கும். ஹதீஸோட சம்பவம், இறை நம்பிக்கையால் மரணித்தால் அவருடைய முகங்கள் வேர்த்திருக்குன்னு சொல்லி ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில், அது ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் வேறு சரி. அப்போது சொன்ன மாதிரி கண் திறந்துடும். கண் மூடி இருந்தால் கண் திறந்துடும். அது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் போனால் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகும். கண் திறந்துடும். அப்புறம் கை விரைச்சி இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் கை மூடி இருக்கும், இதெல்லாம் சொல்கிறாங்க. முகம் வேர்த்திருக்கும். அது ஹதீஸுடைய இறை நம்பிக்கையால் மரணிக்கும் போது அவருடைய முகங்கள் வேர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. இப்போ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ மரணித்த உடனே அங்கே போனோடனே உங்களுக்கு அழைப்பு வருது. இப்படி ஃபுர்கானுடைய பள்ளிக்கு அழைப்பு ஃபோன் வருது. இந்த மாதிரி எங்களுடைய பகுதியில் இந்த பெண் சவுனியில் இந்த இடங்களில் ஒரு இடத்த சொல்கிறாங்க, இந்த இடத்துல மவுத்தாயிட்டாங்க, நீங்கள் வாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் முதலாக செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு வேலைன்னு சொன்னால், ஜனாசா போய் பார்க்கும்போது அது உடுத்தி இருந்த ஆடை, போட்டிருந்த ஆடையோடு இருக்கும். சில பேர் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. சில பேருக்கு மேலே ஷர்ட்டு டிஷர்ட்டு இப்படி போட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது கெட்டி வரும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அங்கே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நீ முதல்ல செய்ய வேண்டிய என்ன வேலைன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த கண்ணை என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை இப்படி மூடி பிடிக்கணும். இந்த கண்ணை மூடி பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 3 நிமிஷம் மூடி பிடிச்சிங்க. அது மூடி இந்த ஸ்க்ரீனை மேலே இருக்கிறது இந்த திரையை இப்படி மூடி பிடிச்சிங்கன்னா கண்ணை மூடிடும். ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய முதல் வேலை. அவரை பேரை தெரிஞ்சால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் அபூ சலமா ரலியல்லாஹு அவர் மரணத்தை பார்த்து, யா அல்லாஹ் இந்த அபூ சலமாவை மன்னிப்பாயாக. சின்ன துவா தான், சொல்லி பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த அபூ சலமாவை மன்னிப்பாயாக. இந்த அபூ சலமா மூலையாக யாரெல்லாம் நேர்வழியில் பெற்றார்களோ அவருடைய நிலையை உயர்த்துவாயா அல்லாஹ். அவருடைய குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி செய்யலாம். இவரையும் எங்களையும் மன்னிப்பாயா அல்லாஹ். கபரை விசாலமாக்கி வையாப்பா அல்லாஹ். அதில் ஒளி ஏற்படுத்தி செய்யலாம். இது புகாரில் வரக்கூடிய செய்தி, அபுதாவில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ஒரு வார்த்தை முஸ்லீம் அவன் சேர்த்து சொல்கிறாரு, யா அல்லாஹ் அபூ சலமாவை மன்னிப்பாயா அல்லாஹ். இந்த அபூ சலமா மூலமாக யாரெல்லாம் நேர்வழி பெற்றார்களோ அவருடைய நிலையை உயர்த்தி வைப்பாயா அல்லாஹ். அகில உலகத்தின் அதிபதியே, அந்த வார்த்தையை முஸ்லீமாக பதிவு செய்கிறார். அகில உலகத்தின் அதிபதியே அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு, இவரோட குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பாளை ஏற்படுத்தி செய்வாள்லாம். இவரையும் எங்களையும் மன்னிப்பாயா அல்லாஹ். கபரை விசாலமாக்கி வைப்பாள்லா. அதில் ஒளியை ஏற்படுத்தி செய்யலான்னு சொல்கிறாங்க. இது ஜனாசா பார்க்கும்போது நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த துவா. அப்போ அந்த துவாவை நம்ம போய் பார்த்து அந்த துவாவை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கண்ணை மூடி வச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த துவா. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், அது போட்டிருந்த துணியை, அந்த ஜனாசா போட்டிருந்த துணியை நம்ம வேறு துணி மாற்றுறோம். இப்போ நம்முடைய நடைமுறை பழக்கத்தில் கசை அகற்றுதல், ஆடை மாற்றுதல், அப்போ அது போன்ற விஷயங்களை, அப்போ அந்த கசை அகற்றுதல்ங்கிறது வயிற்றிருக்கக்கூடிய அந்த நஜீஸை நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு பேர் தான் கசை அகற்றுறதுங்கிறது. அதை நம்ம இப்போ எப்படி அதை செய்யறதுங்கிறத பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது மரணித்த வீட்டுக்கு போகிறோம். கண்ணை நீங்கள் இப்படி தான் கசைக்கு மூடணும். மேலே இருக்க ஸ்க்ரீனை இந்த 2 கை வச்சுட்டு இப்படி மூடி பிடிச்சிடலாம்.
1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மையத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். இந்த கண் வந்து மூடாது. இது எப்படி மூடுறதுன்னு சொன்னால் 2 கட்டை விரலை உங்களுடைய ட்ரெஸ்ஸில் நல்லா தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிங்க விரல் சூடாகிடும். இந்த சூடாகும் போது இந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் மூடி பிடிச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். உடனே ஆன மையத்தை நீங்கள் நார்மல் மையத்தை அந்த கண்ணை மூடினீங்கன்னா மூடிடும். அது இல்லாமல் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த கண்ணை மூடினாலும் திரும்ப அந்த கண்ணை திறக்கும், திரும்ப மூடினாலும் திரும்ப திறக்கும். இந்த கண்ணை என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய கட்டை விரலை நல்லா தேய்ச்சிட்டு அந்த கண்ணுடைய ஸ்க்ரீனுடைய பகுதியில் சூடாக இப்படி திருப்பி நீங்கள் நல்லா பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா பிடிச்சிங்கன்னு சொன்னால் திறந்துடும். திரும்ப ஜனாசாவுடைய அடியெல்லாம் கழுகி முடிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் திறந்து தான் இருக்கும். இந்த கண்ணை மூட முடியாது. இது உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ரத்த ஓட்டமெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடம்புக்கு சூடோடு இருந்தால் அந்த கண் மூடும், இல்லைன்னா அந்த கண் மூடாது. நம்ம முதல்ல செய்ய வேண்டிய நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை நீ கண்ணை மூடி இந்த துவாவை செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு. அந்த துவாவை செஞ்சதுக்கப்புறம் இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை நம்ம என்ன செய்யணும், இதை கழட்டணும். இப்போ மேலாடை இருக்குது, உள்ளே அவரோட பேண்டிஸ் ஜட்டி எதாவது போட்டிருக்காருன்னா உள்ளே கை விட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உள்ளே கை விட்டு சுத்தம் பண்ணி உள்ளே கை விட்டு அந்த ஜட்டி என்ன செய்யலாம், கை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நபர் அப்படி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் போய் சாப்பிடும்போது இல்லைங்க அவர் ஒன்றும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னால் அவர் நஜீஸ், சில மையத்துக்கு நஜீஸ் வரும், சில மையத்துக்கு நஜீஸ் இருக்காது. இப்போ நான்லாம் இங்கே சாப்பிட்ருக்கேன், இப்போ நான் மவுத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் மேல் வயிற்றுலேருந்து கை வச்சு லைட்டாக அமுத்தின்னு சொன்னால் கீழ் வயிற்று ஜனாசாக்கு வலிக்காதாமல். இதையும் கூட ஒருத்தர் கேட்டார், ஜனாசாக்கு கை வச்சு நீங்கள் அமுத்தினா வலிக்குமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வலிக்கிற மாதிரி செய்யலை. மேல் வயிற்றுலேருந்து இப்படி கை வச்சு கீழே வரையும் கொண்டு வந்தீங்கன்னா இடது கையில் துணி மட்டும் இல்லை இடது கையில் என்ன செய்கிறோம், ஒரு துணி ஒன்று நம்ம சுற்றிக்கணும் இப்படி, சரிங்களா? இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு துணியை நம்ம சுற்றிட்டோம். இந்த துணியை சுற்றிட்டோம்னு சொன்னால் இப்போ அடிகளுக்கு போகிறோம். அடிகளுக்கு போகும்போது நீங்கள் க்ளவுஸு துணி அல்லது எதாவது ஒன்று வாங்கி என்ன செய்யலாம், உங்கள் நஜீஸ் படாத மாதிரி நீங்கள் கையில் சுத்தம் பண்ணி செஞ்சுக்கலாம். நபிசல்லாசம் மௌத்தானே அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு இடது கையில் ஒரு துண்டு துணியை சுற்றி மறைவிடங்களை பார்க்காமல், ஹதீஸ் நல்லா கவனிங்க, மறைவிடங்களை பார்க்காமல் உள்ளே கையை விட்டு சுத்தம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஹாக்கிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுது, சரியான ஹதீஸ் தான். அப்போ நம்ம மறைவிடங்களை பார்க்கக்கூடாது, அது பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஹதீஸ்லேருந்து அது தடை செய்யப்படுது. இப்போ அந்த எப்படி கழுகிறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவோம். 3 பேர் மட்டும் வாங்க. இங்கே ஒருத்தர் வாங்க, தலைக்கிட்ட ஒருத்தர் எப்படி வாங்க, அந்த சைடு இன்னொருத்தர் வாங்க. ஒருத்தர் தலையை பிடிச்சிக்கலாம், இங்கே ஒருத்தர் இடுப்புடைய பகுதி, இங்கே ஒரு கை வைங்க, இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க, இங்கே கை, இந்த கையை இப்படி மேலே வச்சுக்கலாம். ஜனாசோட கையை ஒரு கை, இந்த கை இங்கே வச்சுக்கலாம், சரிங்களா? கை வைக்கும்போது இது போட்டிருந்து இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய லுங்கி, உள்ளே இருக்கிற பேண்டீஸு உள்ளாடையை நம்ம கழட்டிட்டோம். இங்கே ஒரு கை வைங்க, இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. இப்போ ஜனாசாவை நீங்கள் வாங்க, இந்த பகுதியில் இப்போ லைட்டாக தூக்குறோம் ஜனாசாவை. இப்படி சரிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த ஜனாசாவை லைட்டாக சரிக்கிறோம். சரிச்சுட்டு இந்த மேல் வயிற்றுடைய கையுடைய பகுதி, இந்த மேல் வயிற்றுலேருந்து இப்படி கீழே வரையும் கை வச்சு இப்படி மெல்லமாக அமுத்தும் போது இந்த லுங்கியை லூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற நஜீஸை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 2-3 துணி எடுத்துக்கணும். 2-3 துணி எடுத்துகிட்டு நஜீஸ் இருந்துன்னு சொன்னால் அதை வேஸ்ட்டில் போட்டுறோம். ரெண்டாவது இன்னொரு துணி எடுத்து வச்சுருங்க, போய்க்கலாம். இன்னொரு துணி எடுத்து அதே மாதிரி கையில் அடியில் கழுகுறோம். ரெண்டாவது ஒரு துணி இப்படி தண்ணி நஜீஸ் இருந்ததுன்னு சொன்னால் உள்ளே கை விட்டு கழுகிட்டு அந்த இடம் சரிச்சிருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி உள்ளே கை விட்டு என்ன செய்யலாம், நீ கை விட்டு துணி பண்ணி சுத்தம் பண்ணி செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவு டிஷர்ட் போட்டுக்குங்க. டிஷர்ட் போட்டால் தான் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு இலகுவான ஒரு ஆடையாக இருக்கும். இப்போ ஹாஃப் ஹேண்டு டிஷர்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உள்ளே கை விட்டு கழுகும்போது நஜீஸ் ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் கையில் எதுவும் ஆகாது, மோஸ்ட்லி ஆகாது. ட்ரெஸ்ஸில் க்ளவுஸு அந்த மாதிரி எடுத்து துணி எதாவது சுற்றி நீங்கள் அடியில் கழுகிட்டான். இப்போ இது கழுகி முடிச்சிட்டோன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய ஆடை, இந்த சட்டை இருக்காது, இதை கழட்டிட்டோம், உள்ளே இருக்கிற பேண்டீஸ் கழட்டிட்டோம். இப்போ இந்த இருக்கக்கூடிய ஆடையை நம்ம கழட்டணும். இப்போ இந்த ஆடையை நம்ம கழட்டணும் சொன்னால் அப்படியே ஒரு துணி கொண்டு வந்தார் பேக்கில், அவரோட பேக்கில் இருந்துச்சு, அது கூட இது அப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை நீங்கள் கழட்டணும் சொன்னால் இந்த ஆடையை என்ன செய்யணும் சொன்னால் இந்த துணியை நீங்கள் ஃபுல்லாக இப்படி மடக்கிடணும்.
இதுவரை மடக்கிடுறோம். மடக்கிட்டு இந்த உள்ளே இருக்கிற துணியை நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி கழட்டிட்டோம்னு சொன்னால் மேலே உள்ளே இருக்கிற துணி வந்துடும். மேலே இருக்கிற உள்ள துணியை கொண்டு சுத்தம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கழட்ட போது இந்த இடத்துல சிக்கி இருக்கும். அப்போது இந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இதை எடுத்துடலாம். ஒருத்தர் மட்டும் வாங்க, ஒருத்தர் சரி வாங்க. சரி, இருப்புடைய பகுதி லைட்டாக தூக்கிட்டோம்னா இந்த துணி உள்ளே சிக்கின துணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற போட்டு இந்த லுங்கியை கழட்டிட்டு காலை தூக்கிட்டு இந்த லுங்கியை எடுத்துகிட்டு இப்போ மேலாடையை நம்ம சுத்தம் பண்ணணும். அங்கே பிடிச்சிக்கணும், இங்கே தலையை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இங்கே சரிச்சுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ போட்டிருக்கக்கூடிய ஆடை இந்த ஆடை தான். இப்போ மேலே உடம்புல எந்த துணியுமே இல்லை, கீழே இருக்கிற துணி எடுத்துட்டோம். இப்போ துணியை நம்ம எடுக்கும் போது அடி கழுகும் போது உள்ள ஈரமாக இருக்குமில்ல, அது துடைக்கணும்னு சொல்லும்போது இந்த வேட்டியை நம்ம எடுக்கிறோமில்ல, வேட்டி போடும்போது அடியில் இருக்கிற சைடில் இருக்கிற துணியை ஏதாவது அந்த மாதிரி பழைய லுங்கி எடுத்து ஏதாவது அந்த டேபிளில் நீங்கள் கையோட இந்த லுங்கியை போடும்போது சரிக்கும் போது என்ன செய்யலாம், அடியில் இருக்கிற இடத்த அந்த லுங்கியை தொடச்சிடலாம். இந்த சைடும் அதே மாதிரி தொடச்சிட்டு இந்த லுங்கியை போட்டுடலாம். இந்த லுங்கியில் லைட்டாக ஈரம் இருக்கத்தான் செய்யும். இந்த லுங்கியில் லைட்டாக ஈரம் இருக்கும். ஏன்னா உள்ள தண்ணி டிக்கியில் இருக்கிற தண்ணி அது உள்ளே ஏறத்தான் செய்யும், அதில் ஈரம் இருக்கும். அந்த துணியை எடுத்துகிட்டு என்ன செய்யலாம், துணியை மாற்றிட்டு வேறு துணி மாற்றிடலாம். இந்த துணி மட்டும் கொடுத்துருங்க, இது எடுத்துக்கிறேன். இப்போ வேறு துணி மாற்றிட்டு கட்டில் ஒரு துணி விரிச்சிட்டு மையத்துடைய லுங்கி மாதிரி ஒரு வேட்டி கேஸ்ட்டு மேலே என்ன செய்கிறோம், ஜனாசாக்கு ஃபுல்லாக போற்றி வச்சிடறோம். முழுமையாக போற்றி வைக்கணும். இப்போ போற்றி வைக்கக்கூடிய முகத்தை மறைக்கக்கூடிய இந்த வேளையில் நபிசல்லாசம் மரணித்த உடனே அவர் செய்தியை கேட்ட உடனே சஹாபாக்கள் யமன் நாட்டில் சகுல்யா அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து அவருக்கு ஒரு 3 கோடுகளிடப்பட்ட ஒரு போர்வையை ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. நபிசல்லாசம் மௌத்தானே அந்த யமன் நாட்டிலேருந்து தான் வருது. அந்த ஜனாசா மௌத்தானா அங்கேருந்து சஹாபாக்கள் கொண்டு வந்து நபிசல்லாசம் மேலே போற்றி வச்சுருக்காங்க. அப்போது இந்த செய்தியை சஹாபாக்களுக்கெல்லாம் பரவுது. அல்லாஹ்வோட மரணித்து விட்டாருங்கிற செய்தியை சஹாபாக்களுக்கெல்லாம் செய்திக்கு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு செய்தி போகுது. மதீனாவில் இருக்கக்கூடிய சுந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை செய்தி போன அல்லாஹ்வோட மரணித்தாருன்னு சொன்னேன். அங்கேருந்து திரும்பி நேராக வந்து நபி யாரிடம் பேசாமல் நபிசல்லாசம் மரணித்த இடத்துக்கு அறைக்குள் வந்து, ஹதீஸ் நல்லா கவனிச்சுங்க, அறைக்குள் வந்து முகத்தை திறந்து 2 கண்களுக்கு நெத்தியில் முத்தமிட்டார்கள். அப்போ முகத்தை திறந்துன்னு இருக்குது. அப்போ நபிசல்லாசம் மௌத்தானே மூடி வச்சுருக்காங்க. இப்போ யார் மௌத்தானாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜனாசாவை மூடி வைக்கணும். இப்போ திறந்து வைக்கிறதுங்கிறது மார்க்கத்துடைய ஹதீஸில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த ஃப்ரீசர்லாம் வந்தனால திறந்தே வச்சு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நைட்டெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. சில நேரம் போகும்போது சொல்கிறோம், ஏன்னா அது நம்ம சொல்கிறோம் சில வகுப்பில் வரும். இப்போ ஹெச்ஐவி இந்த மாதிரி இருக்கிறனால, கேன்சரு இந்த மாதிரி இருக்கிற பிளட் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறனால சில பேர் நாங்கள் போட்டு வச்சுறோம். அப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படி வரும்போது வாயில் ஃபுல்லாக பிளட்டு வந்துகிட்டே இருக்கும், அதனால் வரும். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரீசர்லாம் இருக்குங்களா? இல்லை. அப்போ இதை அன்றைக்கெல்லாம் எப்படி பண்ணாங்க? அன்றைக்கெல்லாம் செஞ்சோம். இன்றைக்கி என்ன ஃப்ரீசரை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வைக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்கும் அது. அப்போ இந்த ஃப்ரீசரை வச்சுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் முகம் நைட்டே மூடி வச்சுருக்கேன். அப்போ நைட்டு நேரங்களில் இரவு பகுதியில் நீங்கள் எதாவது வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் யாரும் பார்க்குறதுக்குன்னா முகத்தை நீங்கள் மூடி வச்சுருங்க அப்படி சொல்லுங்கள். அப்போ மார்க்கடிப்பெல்லாம் முகம் திறந்து வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ ஜனாசாவை மௌத்தை அடிக்கழுகி இருந்து வேறு ஒரு ஆடையை மாற்றி முகத்தை முகத்தை ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். இந்த காலெல்லாம் கெட்டணமான கேட்டால் தேவையில்லை. நீங்கள் கால் வைக்கும்போது இந்த துணியை இப்படி சுற்றி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கால் டைட் ஆகிரும். காலு கட்டி வைக்கிற மாதிரி வேண்டாம். ஏன் ஹதீஸில் அப்படி நம்ம செய்ய வேண்டாம்னு சொன்னால் நபிசல்லாசம் வந்து ஐஷலையெல்லாம் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. உயிருள்ள ஒரு மனிதர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியும் நீங்கள் மரணித்த மனிதரை பாருங்கள், உயிருள்ள மனிதருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி ஐஷல்லா சொல்கிறாங்க. அப்போ உயிருள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் மரணித்த உடனே நீங்கள் அந்த மனிதரை நம்ம அதே மாதிரி குளிப்பாட்டுறக்கு உண்டான சூழ்நிலை வரும்போது அதே மாதிரி தான் செய்யணும். அப்போது அபூபக்கர் சித்திக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு குனிஞ்சு முத்தமிட்டுன்னு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை அடுப்போ சஹாபாக்கள்
இனி அடுத்தது என்ன செய்யணும், நம்ம குளிப்பாட்ட தயாராகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜனாசா குளிப்பாட்டணும், மையத்தை குளிப்பாட்ட தயாராகும்போது தயாராகும்போது தயாருக்கு உண்டான என்னெல்லாம் வேலை. இப்போ புகாரில் 1255. அப்போது அந்த புகாரியுடைய செய்தியில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம இளந்த மரத்துடைய இலையை தண்ணியில் போட்டுக்கலாம். இளந்த மரத்தை குளிப்பாட்ட தயாராகும் போது இளந்த மரத்துடைய இலையை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுறோம். இந்த தண்ணியில் போட்ட உடனே இந்த இலையை இப்போது ஜனாசாவில் இருக்கக்கூடிய எல்லா துணியும் எடுத்தோன்னு சொன்னால் இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துணி மட்டும்தான் இருக்கும், மொத்தமாக எல்லா துணியும் நம்ம அகற்றிடுவோம். சரிங்களா? மேலே ஒரு இந்த இருக்கக்கூடிய இந்த துணியை மட்டும்தான் வச்சுருக்கணும், வேறு எந்த துணியும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஜனாசாவை நம்ம மரணித்த உடனே அவர் செய்தியை சொல்ல சொன்னார், ஜனாசாவை மரணிச்சோடனே கிபிலாவை பார்த்து வைக்கணும், முகத்தை திருப்பி வைக்கணும். அதெல்லாம் ஹதீஸில் இல்லை, எந்த ஹதீஸுமே இல்லை. இப்போ முகத்தை திருப்பி வைக்கணும், கிபிலாவுக்கு நேராக தான் கொண்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில செய்திகள்லாம் இருக்குது. அது லைஃபான ஹதீஸுங்களும் இல்லை. ஜனாசாவை முகத்தை வந்து நீ கிபிலாவை திருப்பி வைங்க, கிபிலாவை பார்த்து வைங்கன்னு. சில வீடை வந்து கிபிலாவே வைக்க முடியாது. நம்ம காந்தி பார்க்க ஒரு பகுதியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே ஜனாசாக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். ஜனாசா அடிகளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இல்லை. அது எப்படி அடிகளுக்குனாங்கன்னு சொன்னால், கூட இருக்க சோர்கள் அந்த கட்டில் மேலே ஏறி தான் அடிகளுக்குனாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னா கட்டு மேலே ஏறி தான் அடிக்கழுகணும். வேறு அடிக்கழுகிட்டு வேறு மையத்தை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட வேறு இடம் இல்லை. அந்த ஜனாசா கட்டிலேயே வச்சு அந்த கட்டிலேயே தொடச்சி அந்த கட்டிலேயே படுக்க வச்சிட்டோம். திரும்ப மறாவது நாள் குளிப்பாட்டுறதும் அதே செட்டிங் தான். அப்புறம் கொஞ்சம் நேரமாக போய் அந்த குண்டான வீடெல்லாம் ரெடி பண்ணோம். இப்போது மார்க் அடிப்படையில் வந்து முகத்தை திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சில வீடுகளில் வந்து இடமே பத்தாது. அப்போ அது ஹதீஸில் இல்லை. அதனால் அது வந்து எந்த ஒரு இடங்கள்லையும் வந்து நீங்கள் ஜனாசாவை வந்து முகத்தை வந்து திருப்பி வச்சு கிபிலாவை பார்த்து வைங்க அப்படிங்கிறது வந்து இல்லை. கிபிலாவோட சட்டத்துக்கு போக வேண்டாம், போனால் கொஞ்சம் நேரமாயிடும் இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்கும். இப்போ ஜனாசாவை நான் குளிப்பாட்ட தயாராகும் போது யாரெல்லாம் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டணும், அப்போ யாரெல்லாம் குளிப்பாட்டணும் சொன்னால், தன்னுடைய கணவர் மறைந்து விட்டால் மனைவி வந்து குளிப்பாட்டலாம். இந்த கை வந்து நம்ம சாதாரணமாக வச்சா போதும், சாதாரணமாக இப்படி வச்சா போதும், மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்பீர் கட்டி வைக்கிறாங்க, அது தக்பீர் கட்டி வேண்டிய தொழுகைக்கு தான் தக்பீர். நீங்கள் இப்படி சாதாரணமாக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வைக்கும்போது இது எப்படி செய்யலாம்னு சொன்னால், உள்ளே நம்ம லிங்கி ஒன்று போட்டிருப்போம், மேலே வைக்கும்போது இந்த கையை இப்படி மேலே வச்சுட்டு இப்படி சுற்றி வச்சிங்கன்னா டைட் ஆகிரும். இந்த கை மேலே போடுற துணியை இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். யாராவது மரணித்தால் சஃபீட் இந்த சொல்லியிருக்க பதிவு பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து வகுப்புக்கு வந்து நம்ம லைவாக கூட்டிகிட்டு போவோம். இங்கே வகுப்பு நடந்ததை ஜனாசா ஆச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அங்கே கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போகும்போது அடிகளுக்கிற இடத்துக்கு நம்ம அர்ஜென்ட்டாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும், உடனே போக வேண்டிய. அப்போ உங்களை கூப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காது. குளிப்பாட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உங்களை இன்ஷா அல்லாஹ் அங்கே கூட்டிகிட்டு போவோம். அடுத்த மரணது யாரை நீங்களா அல்லது நானாங்கிறது தெரியாது, அல்லாஹ் அலம். அப்போ நம்ம அடுத்தது ஜனாசா அடிகளுக்கு போகும்போது யார் அடிகளுக்குன்னு சொன்னால், இப்போது கணவர் மரணித்து விட்டான்னு சொன்னால் மனைவி மரணித்தா கணவர். இப்போ நபிசல்லாசம் மௌத்தானோடனே அலியல்லையா ஃபாத்தியா ஆயிஷாவை பார்த்து சொல்ல, ஆயிஷாவே நீ மரணித்துட்டால் உன்னை நானே குளிப்பாட்டி உனக்கு நானே கஃனிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செய்தி வந்து ஆயிஷல்லா அறிவிக்காங்க, அது வர புகாரி முஸ்லீம் இந்த செய்தி இருக்குது. அப்போது நபிசல்லாசம் மௌத்தான உடனே ஆயிஷா நபிசல்லாசம் சொல்கிறாங்க, நான் ஆயிஷாவே நீ மரணித்தால் உன்னை நானே குளிப்பாட்டி உன்னை நானே கஃனிட்டு உனக்கு அழகிய முறையில் கஃனிடுவேன்னு சொல்கிறாங்க. இதே செய்தி அலி ரலியல்லாஹு மௌத்தானே ஃபாத்திமா உன்னை நீ மரணித்து விட்டால் உன்னை நானே குளிப்பாட்டி உன்னை நானே கஃனிடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மனைவி இவங்க. இந்த அறிவிப்பை யார் அறிவிக்கிறாங்க? அஸ்மா பின் உமைஸ் அறிவிக்கிறாங்க. தாரக்குதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போது மரணித்த உடனே யார் மௌத்தானா யார் அடக்கம் பண்ணாங்க சொன்னால், இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தான உடனே தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தான் குளிப்பாட்டு அந்த மனைவியை. அலி ஏன் சொன்னால் வசியத் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்னை மௌத்தான உடனே நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டுன்னு சொல்லி வசியத் பண்ணனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வசியத் பண்ணுறாங்க. ஹதீஸில் எப்படி செய்தின்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு வசியத் செய்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ கணவன் மனைவி வசியத் செஞ்சுட்டாங்க சொன்னால் அவங்க தான் குளிப்பாட்டணும். கோயம்புத்தூரில் நிறையா பகுதிகளில் தன்னை மகனுக்காக மகன் வசியத் செஞ்சதை, தன் தந்தையிடம் வசியத் செஞ்சதை இந்த மகன் வந்து குளிப்பாடி இருக்காங்க. கணவன் மனைவி குளிப்பாட்டின செய்திகள் நமக்கு கேள்விப்படுறது ரொம்ப கம்மி. ஆனால் என் மகன் வசியத் பண்ணியிருக்கான். ஜனாசா குளிப்பாட்ட நம்ம தயாராகும் போது என் மகன் வந்து அவங்களுடைய அத்தாவும் அம்மாவும் அவருடைய சகோதரர் அவருடைய தம்பி இவங்க 3 பேர் தான் ஜனாசா குளிப்பாட்டுறோன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் கூட ஜனாசா குளிப்பாட்ட அல்லாவோட நாட்டம் அவரோட கபர் வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நேசாக்கணும். உஸ்மான் சொல்லக்கூடிய சகோதர் எங்கள் கூட ஜனாசா குளிப்பாட்ட பகுதியை பல இடங்களில் வகுப்பு அவரை வச்சு இந்த மாதிரி வகுப்பு நடத்தின சகோதர் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி மறந்துட்டார்.
அப்போ அவருடைய மறைஞ்ச போகும்போது தன்னுடைய தாயிடம் தன் தந்தையிடம் வசீத் பண்ணியிருக்காரு, நான் மவுத்தாயிட்டா நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும்னு. வசீத் பண்ணனால தன் தந்தையும் தன் தாயும் குளிப்பாட்டினாங்க, கூட அவருடைய சகோதரர், அவங்க 3 பேர் தான் ஜனாசா குளிப்பாட்டினாங்க. எங்களுக்கு உள்ள அனுமதி தரல. அப்போ சொல்லியிருந்தோம், சொன்னதுக்கு வசியத் பண்ணனால அதுலேருந்து வெளியே வந்து அப்போ வசியத்தை நிறைவேற்றின சம்பவம் நம்ம கோயம்புத்தூர்களில் பகுதிகளில் பார்த்துருக்கோம். இப்போ வசியத்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கப்புறம் யார் வசியத் பண்ணாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் அவங்க சொல்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மரணிச்சா உங்களை நானே குளிப்பாட்டி கஃபன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் மவுத்தாகிறன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மவுத்தாகிறாங்க. கூட யார் மனைவி யார் குளிப்பாட்டினான்னு சொன்னால் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திகளை குளிப்பாட்டினா அவர் மனைவி தான் குளிப்பாட்டினாங்க, வேறு நபித்தோழர்களாக யாரும் குளிப்பாட்டல, அவருடைய மனைவி தான் குளிப்பாட்டினாங்க. கூட யார் துணைக்கு வச்சுன்னா அவருடைய குடும்பத்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹவுஃப் அப்படி சொல்லக்கூடிய நபித்தோழர் கூட துணைக்கு வச்சுருந்தாங்க. அப்போ குளிப்பாட்ட தகுதியானவங்க யாருன்னு சொன்னால் கணவன் மனைவினா வசியத்து, அல்லது யாருன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தார்கள். குடும்பத்தாரை வச்சு என்ன செய்யலாம், ஜனாசா குளிப்பாட்டை தயாராகிக்கலாம். இப்போ ஜனாசா குளிப்பாட்டை தயாராகும் போது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொருட்கள்லாம் ஜனாசாவில் தருவாங்க. இப்போ ஜனாசாக்கு தேவையான பொருளை சொன்னால் இலந்த மரத்தோட இலை, புகாரில் வரக்கூடிய புகாரில் 1255 ஒரு 61 வரை இந்த ஹதீஸ், கிட்டத்தட்ட 6 ஹதீஸ் புகாரிலே பதிவில் இருக்குது. இப்போ இலந்த இலையை கொண்டு நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கன்னு. அப்போது இலந்த இலை போட்டுட்டோம் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ சுடு தண்ணி பச்சை தண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. இன்றைக்கி போத்தனூரில் ஒரு ஜனாசா, திருமறை நகரில் ஒரு ஜனாசா. அப்போ இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, குளிர். அப்போ ஒரு 3 குடம் அளவுக்கு சுடு தண்ணி வச்சுக்கோங்க ஜனாசாக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ வெளியாட்கள் ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு கிளைமேட்டு மழை பெஞ்சிட்டுருக்கனால ஒரு 3 குடம் அளவுக்கு சுடு தண்ணி, இல்லைன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணி பசனே அதுக்கு தகுந்த மாதிரி நிலைக்கு எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு செயலை செய்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இப்போ புகாரி வரக்கூடிய செய்தி என்ன சொன்னால், வலதுபுறத்துலேருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். ஜனாசாவுடைய வலதுபுறம் தண்ணி வச்சுக்கோங்க. வலதுபுறத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னு சொல்லி கையில் தண்ணி ஊற்றலாம், தண்ணி ஊற்றி கலக்கிட்டே வரலாம். திரும்ப எடுத்து ஊற்றலாம், திரும்ப தண்ணி எடுத்து அக்களுடைய பகுதியில் நல்லா தேய்ச்சி கழுகணும். ஜனாசாக்கு வலிக்காத மாதிரி இந்த செயலெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும். நபி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, ஜனாசா என்று நீங்கள் மனிதருடைய விஷயங்கள், ஜனாசாவுடைய விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் சாதாரண மனிதன் தலையை திருப்பதோ கையை உடைத்து பார்க்குவதோ கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜனாசான்னு சொல்லி இப்படி கையை இப்படி பண்ணுறதெல்லாம் ஆயிஷாவில் செய்கிறாங்க, ஹதீஸில் தடை செய்கிறாங்க, இது செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனாசாவுக்கு கொஞ்சம் பேணுதலான நபர்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் குளிப்பாட்ட தயாராக வச்சுக்கலாம். இப்போ இதை ஜனாசாவுக்கு ஒரு செய்தி புலுகுல் மராமில் ஜனாசாவுடைய படத்தில் கடைசியாக ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அனுப்பிக்கிறாங்க. இப்போ ஜனாசா குளிப்பாட்டும் போது நம்ம தயாராகிட்டோம்னு சொன்னால் ஒரு செய்தி, என்ன செய்தின்னு சொன்னால், இந்த ஜனாசாவுடைய குறையை வெளியாட்டி போய் சொல்லாதீங்க, அந்த செய்தியை சொல்லிடுங்க. ஏன்னா ஒவ்வொருடைய ஜனாசா ஒவ்வொரு மாதிரி குளிப்பாட்டும் போது வெளியே ஒரு ஜனாசாவை வைக்கும் போது நல்லாயிருக்கும், ஆனால் குளிப்பாட்ட தயாராகும் போது ஜனாசாவோட நிலைப்பாடெல்லாம் மாறிடும், ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போது சமீபத்தில் ஒரு மவுத்து ஒரு இடத்துல, அப்போது நம்ம ஜனாசாவை தலையில் ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு ராடு தலையில் வச்சுருந்தாங்க. அப்போ அதை எடுக்க போனோம், அவருக்கு அங்கே தான் அடிபட்டிருக்கு, எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஜனாசா கடைசி முடிகிற வரையும் அதை எடுக்கவே இல்லை. ஜனாசா குளிப்பாட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி கடைசியில் க்ளீன் பண்ணும்போது அந்த ராடை எடுக்கிறோம், அவரோட தலை தொங்குச்சு, கேட்டதுக்கு பிளட் எதுவும் இல்லை. இப்போ நல்லா இருக்குது. சில நேரம் தொங்கி தலை பிளட்டு வந்துன்னு சொன்னால் ஜனாசா குளிப்பாட கஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பிளட்டு ஒழுகிற இடத்துல நீங்கள் பேட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பேணுதலாக இருக்கணும். அப்போ ஜனாசாவுடைய ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வெளியாட்டி போய் சொல்லாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமானிதத்தை பேணக்கூடிய நபர்களாக இருந்தால் சிறந்தது. அப்போ அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பேணுதலாக வச்சுக்கணும். இப்போ வலதுபுறத்தில் ஊற்றிட்டோம்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலதுபுறத்தில் ஊற்றி முடித்து கால்லாம் அதே மாதிரி என்ன செய்கிறோம், காலில் ஊற்றுறோம், கால்லையும் தண்ணி ஊற்றுறோம், திரும்ப தண்ணி எடுக்கிறோம், உள்ளே ஊற்றுறோம். இந்த தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றும் போது தண்ணியை உள்ளே ஊற்றி கை விட்டு கழுகணும், சரிங்களா. இந்த முட்டி வரையும் நீங்கள் கழுகலாம், உள்ளே கை விட்டு இப்படி முட்டி வரை கழுகலாம். இந்த உருப்புடைய பகுதியை நீங்கள் மறைச்சி தான் வச்சுக்கணும், பார்க்கக்கூடாது. ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணணும். ஆயிஷா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஒரு துணியை சுற்றுனாங்க, மறைவடங்களை பார்க்காமல் உள்ளே சுத்தம் செய்தார்கள். இப்போ மறைவடங்களை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, அதில் ஹதீஸை மேற்கோள் காட்டி தடையாக இருக்குது, அதனால் நம்ம அதை செய்யக்கூடாது. அப்போ தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு கழுகுறோம், வலது பக்கம் ஃபுல்லாக கழுகுறோம், சரிங்களா. அந்த வலது பக்கம் ஃபுல்லாக கழுகிட்டு அதுக்கப்புறம் முகத்தை கழுகும் போது உடைய மூக்கும் வாயும் மூடிக்கிறோம். மூக்கு வாய் இதை கரெக்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். மூக்கு வாய் மூடிட்டோன்னு சொன்னால் மூக்கு வாய் பாரு இப்படி கை வச்சு இதை மறைச்சி இப்படி மூடிடுங்க. மூடிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் மூக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் தண்ணி போகாது. தெரியும் உங்களுக்கு, உயிரோடு இருக்க குளிக்கும் போதே நாசியில் தண்ணி ஏறி அது காதில் போயெல்லாம் அடைச்சி நிற்கும். இப்போ மரணித்த நபருடைய நிலையும் இதே மாதிரி தான். தண்ணி மூக்குலையும் வாயிலையும் உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. தலையை தூக்கி தான் தண்ணிக்கு ஊற்றி கழுகணும்,
தலையை தூக்கி தண்ணி ஊற்றி எல்லா இடங்களையும் கழுகணும். காதுடைய ஓட்டை, காதுடைய பின்னாடி சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு கழுகி முடிச்சோன்னு சொன்னால் அதே மாதிரி இடது பக்கமும் அதே மாதிரி தண்ணியை எடுத்து இந்த கையிலேருந்தே ஊற்றி கழுகுறோம் சரிங்களா. இந்த கையிலேருந்து ஊற்றி கழுகிட்டு இந்த சைட்லேருந்து தான் வலது பக்கமெல்லாம் ஊற்றிட்டு அதே மாதிரி தண்ணி எடுத்து உள்பகுதியில் ஊற்றி கை வச்சு ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டோன்னு சொன்னால் இந்த காலுடைய முட்டி வரையும் கழுகிட்டோன்னு சொன்னால் திரும்ப இந்த காலை அதே மாதிரி கழுகுறோம். இந்த கால் கழுகும்போது இன்னொரு நபர் இப்படி தூக்கிட்டு உள்ளே பிடிச்சி தொட வரையும் இப்படி கை விட்டு கழுகணும். உங்கள் கை இதுவரை இருக்கணும் கழுகும்போது சரிங்களா. இப்போ இதுவரை கழுகிட்டோன்னு சொன்னால் இந்த காலெல்லாம் அடியெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாயிடும். இது உடம்பெல்லாம் கழுகிட்டோமா, ஒரு சைடு தள்ளிக்கிட்டோம். இன்னும் அடுத்தது இன்னொரு சைடு நம்ம கழுக போகிறோம். ஒரு 3 பேர் மட்டும் வாங்க. ஒரு ஆள் தலைக்கிட்டேன், ஒரு ஆள் இடுப்புக்கிட்டேன், இன்னும் ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவர் பிடிக்க வேண்டியது வந்து தலை. அவர் வந்து தலையை பிடிச்சிக்குவார். இவர் வந்து ஒரு கை வந்து இங்கே வச்சுக்குவார் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்குவார் ஒரு கை இந்த இடத்துல சரிங்களா. இன்னொரு கை வந்து இங்கே. அதே மாதிரி இவர் வந்து தொடையுடைய பகுதியில் இங்கே. இன்னொருத்தர் வந்து இந்த ரெண்டு கால் இந்த ரெண்டு காலில் இதை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் உடம்பை லைட்டாக சரிக்கும்போது இந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே ஊற்றி கழுகணும். ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சி கழுகணும். நிக்கியோடைய பகுதியில் உள்ள கை விட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுகிக்கணும். அந்த இடத்துல தண்ணி ஊற்றி தான் கழுகணும். தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அங்கேருந்து 2 பேர் எடுத்து தருவாங்க, வச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கழுகிட்டோம்னு சொன்னால் வலது பக்கமும் கழுகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு சைடு கழுகிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு சரித்து இந்த சைடுக்கு என்ன உடம்புல ஃபுல்லாக தண்ணி பட்டுருச்சு. இது புகாரிமா பதிவு செய்கிறது 1 மடங்கு தண்ணீர். நபிசல்லாசம் குளிப்பாட்ட தயாராகும் போது புகாரியில் 1ஆம் பாகத்தில் 167 இந்த ஹதீஸ் உம்மாத்தியார் எல்லாம் அறிவிக்கிறாங்க. நாங்கள் ஜனாசா குளிப்பாட்ட தயாராகும் போது அல்லாவோட தூதரே நீங்கள் நபிசல்லாசை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உம்மாத்தியார் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒற்றைப்படையாக நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். ஒற்றைப்படைங்கிறது உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனா இது 1 மடங்கு தண்ணீர். ரெண்டாவதும் அதே மாதிரி தண்ணியை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஊற்றி கழுகிட்டோம். வலது பக்கத்துலேருந்து கழுகணும், கால் கழுகணும், வாயை மூக்கை மூடிட்டு இங்கே கழுகிட்டோம். தலையை தூக்கி தலையை அடிப்பகுதியெல்லாம் கழுகிட்டோம். வலது பக்கம் ஃபுல்லாக கழுகி முடிச்சிட்டோம். இடது பக்கமும் அதே மாதிரி என்ன செய்கிறோம், கையை தூக்கி கழுகுறோம், அக்குள்ள தேய்ச்சி கழுகுறோம், நல்லா நெஞ்சில் கழுகுறோம், கால் கழுகுறோம், காலை தூக்கிட்டு அடிப்பகுதி தொடையுடைய பகுதியெல்லாம் கழுகிட்டோம். இப்போ இடது பக்கம் சரித்த மாதிரியே அதே மாதிரி வலது பக்கம் சரித்து உடம்பு ஃபுல்லாக கழுகினா இது 1 மடங்கு தண்ணீர். ஒற்றைப்படையாக நீங்கள் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் 3, அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றுறதா 5, அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றுற 7, அதிகப்படி தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 1, 3, 5. அப்போ ஜனாசா குளிப்பாட்டும் போது மற்ற இடங்களில் நீங்கள் சுண்ணத்தான காரியங்களும் ஒற்றைப்படையாக தான் இருக்கும். இப்போ சிறுநீர் கழிக்கும் போது இதெல்லாம் ஒற்றைப்படை. அப்போ இந்த மாதிரி ஒற்றைப்படை ஜனாசா குளிப்பாட்டும் போதும் அதே மாதிரி ஒற்றைப்படையான தண்ணீர் உடம்பு ஃபுல்லாக கழுகி முடிச்சிட்டோம். இது புரிஞ்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சல? இது 1 மடங்கு தண்ணீரை உடம்பு ஃபுல்லாக ஊற்றி கழுகிட்டோம். நம்ம ஊற்றி கழுகிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ரெண்டாவது சோப்பு, ஏதாவது வாசனை திரவம், ஏதாவது ஒரு பொருள் வாசனை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உடம்பை ஏதாவது தேய்ச்சி கழுகிக்கிறோம். இதுக்காக போட்டோம்னு சொன்னால் ஜனாசா படுத்த படுக்கையாக இருக்கும். சில நேரங்களில் மேலே நாத்தடிக்கும். குளிப்பாட்டும் போது வாயிலேருந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஒழுகும். இப்போது சாரமேடு பகுதியில் ஜனாசா குளிப்பாட்ட கூப்பிட்டுருந்தாங்க. அவருடைய தந்தையுடைய மகன்கிட்ட கூப்பிட்டுக்கிற வாயில் என்னமோ வெள்ளையாக தெரியுது அப்படின்னு சொன்னோம். எங்கள் தான் ஆப்பிள் சாப்பிட்ருந்தார். ஆப்பிளோட அல்லாவோட நாட்டம். அந்த ஆப்பிளை முழுங்குறக்கு உண்டான நேரம் அல்லா கொடுக்கல, அந்த ஆப்பிளோட தான் இருந்தார். அப்போ ஜனாசா குளிப்பாட்டும் போது அந்த ஸ்மெல்லு, அந்த ஆப்பிளோட ஸ்மெல்லு இன்றைக்கி இன்னைக்கு காலைல ஊற்றாலும் மகரீபுக்கு தான் ஜனாசா குளிப்பாட்ட தயாராகிறோம். அப்போ அதோட ஸ்மெல், அப்போ அது மாதிரி ஸ்மெல்லு வரும்போது என்ன சொன்னோம், சோப்பு மாதிரி ஏதாவது வாசனை திரவம் ஏதாவது ஒன்று போட்டுட்டோன்னு சொன்னால் உடம்புடியில் இருக்கிற பாடியோட ஸ்மெல்லு போயிடும். அப்போ அந்த மாதிரி சோப்பு மாதிரி ஏதாவது ஒரு பொருளை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு என்ன செய்யலாம், உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி கழுகிட்டு கையில் உறுப்பில் திரும்போது நீங்கள் ஒரு துணி ஏதாவது ஒன்று சுற்றிட்டு உள்ளே கை விட்டு உறுப்புடைய 2 பகுதியிலையும் என்ன செய்யலாம், 2 பகுதியிலையும் நல்லா தேய்ச்சி கழிட்டு உறுப்பை ஃபுல்லாக தேய்ச்சி கழுகிட்டு என்ன செய்யலாம், அதை நீங்கள் வேஸ்ட்டில் போட்டுடலாம். திரும்ப பின்னாடி கழுகும்போது முதுகு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எப்படி கழுகணுமோ அதே மாதிரி சோப்பு வச்சு வலது பக்கம் முதுகு ஃபுல்லாக கழுகிருங்க, இடது பக்கம் முதுகு ஃபுல்லாக கழுகுங்க. டிக்கிலெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு துணியை சுற்றிட்டு மோஷன் போகிற இடத்துல சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி கழுங்க. சில மையத்துக்கு மட்டும் ஜனாசா அடி கழுகினாலும் சுத்தம் பண்ணாலும் சில மையத்துக்கு என்ன செய்யும், நஜீஸ் வந்துடும். அப்போ அந்த மாதிரி வரும்போது குளிப்பாட்டக்கூடிய கவனத்திற்கு
அப்போது அடி கழுகும்போது நீங்கள் அந்த ரெண்டாவது சோப்பு வச்சு கழுகும்போது கையில் யாரும் தெரியாமல் நீங்கள் சோப்பு வச்சு உள்ளே தேய்க்கும் போது எடுத்தீங்கன்னு சொன்னால் சில டைம் நஜீஸ் இருக்கும். நஜீஸ் இருக்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி அந்த இடத்துல நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஜனாசை சரிப்பாங்கள்ல, சரிக்கும் போது நீங்கள் கை வச்சு கழுகிடலாம். சில நேரம் ரொம்ப நல்லா என்ன செய்யணும், சில நேரம் அவருடைய நாத்தம் வரத்தான் செய்யும். அப்போ அதனால் பேணுதலாக இருக்கக்கூடிய அது என்ன செய்யும், சோறுகள் என்ன செய்யலாம், அதை இடுப்புடைய பகுதியில் சைடாக சரிக்கும் போது நல்லா தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக கழுகிடலாம். சோப்பு தேய்ச்சி முடிச்சிட்டோன்னு சொன்னால் ரெண்டாவது தண்ணீர் ஊற்றக்கூடிய தண்ணீர், இது ரெண்டாவது மடங்கு தண்ணீர். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லிட்டோம், ரெண்டாவது தேவையில்லை. அதே மாதிரி வலது பக்கத்துலேருந்து என்ன செய்கிறோம், அந்த தண்ணியை நம்ம ஊற்றி கழுகுறோம். அக்குள்ளே சோப்பு இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுகிக்கணும். அதே மாதிரி நெஞ்சுடைய பகுதி ஃபுல்லாக ஊற்றி கழுகணும். வலது பக்கம் ஃபுல்லாக கழுகுறோம். காலுடைய பகுதியை தூக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய நபரை காலை நம்ம தூக்க சொல்கிறோம். காலில் நல்லா கழுகும் போது காலில் ஃபுல்லாக தேய்ச்சி இந்த தொடையுடைய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சோப்பு இருக்கும், நல்லா இங்கே எல்லாம் சோப்பு இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுகணும். இந்த உறுப்பை மட்டும் நம்ம பேணுதெல்லாம் வச்சுருக்கணும், துணி மேலே தான் இருக்கணும். இங்கே ஊற்றி நல்லா கழுகிட்டு ஜனாசாவை கீழே வச்சிடும். வலது பக்க கால், இடது பக்க கால் இப்படி கழுகிட்டோம்னு சொன்னால் வலது பக்கம் சரித்து உடம்பு ஃபுல்லாக என்ன செய்வோம், திரும்பவும் தண்ணி ஊற்றி சோப்பு இருக்கிறனால அதிகப்படியான தண்ணீர் செலவாகும். ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி மாதிரி செலவாகாது, அதிகப்படியான தண்ணி ஒரு 10 to 12 குடம் அளவுக்கு செலவாகும். உடம்பு பொறுத்து நல்லா குண்டாக இருந்தாங்கன்னா தண்ணி அதிகமாக செலவாகும். இவருக்கு ஒரு 8 குடம் செலவாகும், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு 8 குடம் தண்ணி செலவாகும். அப்போது சின்னதாக இருக்கிறனால அப்போ உடம்பு அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு அதிகமான தண்ணீர். அப்போது நம்ம அதிகப்படியான தண்ணீர் எடுத்து ஊற்றி சோப்புடைய இருக்கிறனால நீங்கள் தேய்ச்சி கழுவிக்கலாம். அப்போது சில பேர் என்ன செய்வாங்க, ஜனாசாக்கு குளிப்பாட்டோ ஜம்சம் தண்ணியை கொண்டு வந்து முந்தானத்து ஜம்சம் தண்ணியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜம்சம் தண்ணியை கொடுத்து அவர் மேலே ஊற்றுங்க. ஒரு தௌஹீஸ்வரோட வீடு, ஒரு தௌஹீஸ்வரை தான் குளிப்பாட்டுறோம், ஜம்சம் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜம்சம் தண்ணி கொண்டு கொடுக்க சரி பிஸ்மில்லாஹ் சொல்லி வாங்கி குடிச்சிக்க வேண்டியதான். அது தூக்கி நம்ம ஊற்றி டிச்சில்லாம் ஊற்றக்கூடாது. அப்போது தௌஹீதை தெரிஞ்ச, தௌஹீதை வட்டாரம் உள்ள, குர்ஆன் ஹதீஸை தெரிஞ்ச, ஜும்மாவில் பயான் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தாய் அவர் வீட்டில் குளிப்பாட்டும் போது ஜம்சம் தண்ணி கொடுக்குறாங்க, அவர் மேலே ஊற்றுங்க. அப்போ நான் ஜம்சம் தண்ணி ஊற்றினா கீழே தான் போகணும், இல்லை பரவாயில்ல ஊற்றுங்கன்னு. அவனை திரும்ப நம்ம அங்கே தரிக்கலை, அப்போ திரும்ப ஊற்றுங்க. அப்போ நான் வேண்டாம் சொல்கிறேன். ஜம்சம் தண்ணி இன்னொரு தண்ணி கொண்டு வர்றாங்க, அந்த தண்ணி கர்ஸு நபிசுல்லாசம் வாழ்நாளில் குடிச்ச தண்ணி. அந்த தண்ணி உம்ராக்கு போன சோல் அங்கே தான் கிடைக்கும். சில பேர் இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தண்ணி இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அவரோட முகத்தை கழுகி விடுங்கன்னு. அப்போ நம்ம அந்த இடத்துல சண்டை போட விரும்பலை. அப்போ அவர் சொன்னால் அவர் முகத்தை நீங்கள் கழுவி விடுன்னு சொன்னால் அவர் தண்ணியெல்லாம் ஊற்றி என்ன செஞ்சார், ஜம்சம் தண்ணியை வாங்கி நம்ம இன்றைக்கும் ஜனாசாவில் என்ன செய்கிறோம், கூட இருக்க ஜனாசா குளிப்பாட்ட சகோதரர்களுக்கும் நம்மளும் ஒரு படம் என்ன செய்கிறோம், தண்ணியை குடிச்சுக்கிறோம். ஜனாசாக்கு குளிப்பாட்ட ஜம்சம் தண்ணி தேவையில்லை, அதை ஊற்றுனா டிச்சில் தான் போகும், அந்த தண்ணி வேஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுமே, ஜம்சம் தண்ணி உம்ராக்கு போகும்போது எல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சு பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கிறக்கே 2 துவா சொல்லி குடிக்கிறக்கே டைம் ஆகும். அப்போ அந்த தண்ணியை ஜம்சம் தண்ணியை ஊற்றி டிச்சில் ஊற்ற செய்யாதீங்க, அதை நீங்கள் குடிச்சிருங்க. அப்போ அதை செஞ்சுக்கலாம். இப்போ ஜம்சம் தண்ணியை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஏனைய மையத்துக்கு ஊற்றுற மாதிரி நார்மல் தண்ணியை ஊற்றி ஜனாசாவை 2வது முறை என்ன செய்யலாம், சோப்பு போட்டு முழுமையான முறையில் கழுகி முடிச்சிடலாம். இப்போ 2வது கழுகி முடிச்சாச்சு. இப்போ 3வது ஜனாசா 3வது முறை தண்ணீர் ஊற்றும் போது என்ன செய்யணும் சொன்னால், இது கொஞ்சம் கற்பூரம், இந்த கற்பூரம் பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு உண்டான கற்பூரம் பொடியை, கொஞ்சம் நிறையாவெல்லாம் வேண்டாம், ஒரு கற்பூரம் பொடியை புடைச்சி அந்த 3வது ஊற்றக்கூடிய தண்ணீரில் போடலாம். ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடிய தண்ணீரில் இளந்த மரத்துடைய இலையை போடணும். 2வது ஊற்றக்கூடிய தண்ணீரில் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீர். 3வது ஊற்றக்கூடிய தண்ணீரில் என்ன செய்யலாம், நீங்கள் கற்பூரத்தை போட்டுக்கலாம். இல்லை மையத்து நஜீஸ் அதிகமாக இருக்குது, தண்ணி 4வது ஊற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சொன்னால் நீங்கள் 5வது ஊற்றக்கூடிய தண்ணீரில் என்ன செய்யலாம், அந்த கற்பூரத்தை போட்டுக்கலாம். 3 முறையே போதுமானதாக இருக்கும். சரிங்களா இன்ஷா அல்லாஹ். இப்போ 3வது முறை ஊற்றும் போதும் அதே மாதிரி வலது புறத்துலேருந்து ஊற்றணும். இப்போ வலது புறத்துலேருந்து ஊற்றிட்டு மேலே கழுகிட்டு காலுடைய பகுதியில் அதே மாதிரி கழுகுறோம். இந்த உட்பகுதியிலையும் அதே மாதிரி கழுகிட்டோம். இந்த வலது பக்கம் ஃபுல்லாக கழுகுறோம், தலை கழுகுறோம். தலையை கழுகும்போது நல்லா சோப்பு இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுகணும். இங்கே எல்லாம் சோப்பு இருக்கும், காதில் எல்லாம் சோப்பு இருக்கும், காது ஓட்டைக்குள்ளையெல்லாம் சோப்பு இருக்கும். நல்லா தேய்ச்சி என்ன செய்கிறோம், உடம்புடைய பகுதியில் தேய்க்கும் போது நான் 3வது ஊற்றக்கூடிய 2வது ஊற்ற தண்ணியில் சுத்தம் பண்ணிடுங்க. 3வது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தேய்ச்சி கழுகிடுங்க. இப்போ வலது பக்கம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோன்னு சொன்னால் இடது பக்கமும் அதே மாதிரி இந்த கையுடைய பகுதியிலேருந்து தண்ணி ஊற்றலாம். புகாரில் 1255 61 வரக்கூடிய ஹதீஸ் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த 6 ஹதீஸ் 55, 56, 57, 58, 59, 60, 61 இல்லை வரக்கூடிய ஹதீஸ்கள், ஏகதேச ஹதீஸ்கள் உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போ இதுக்குள்ளே வலது பக்கம் வந்துச்சுன்னா வலது பக்கம் எல்லாம் கழுகி முடிச்சுட்டு அடுத்தது சைடாக சரிக்கணுமா 2வது வேண்டாம் இல்லைங்க, சரிக்கணுமா வேண்டாம். இப்போ ஜனாசாவை என்ன செய்யலாம், சைடாக சரிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த ஜனாசாவை ஊற்றி என்ன செய்யலாம், தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்திக்கலாம். வலது பக்கமும் இடது பக்கமும் அதே மாதிரி சுத்தப்படுத்திட்டோம்னு சொன்னால் இப்போ ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு உண்டான முடிச்சிட்டோம். 3 முறை
குளிப்பாட்டியாச்சு, ஜனாசா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போது இது நார்மலாக இருக்கக்கூடிய மையத்து. இப்போ உங்களுக்கு ஜிஹெச்லேருந்து ஒரு செய்தி வருது, மவுத்தாயிட்டார் அப்படி செய்தி. அப்போ நீங்கள் போகிறீங்க, அங்கே போனோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜனாசா. அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க சொன்னால், எல்லாம் முடிச்சு மாதிரி போட்டு நம்ம சாதாவுடைய கஃபனுடைய துணியில் கொஞ்சம் மல்லு துணி சொல்லுவாங்க, அந்த வெள்ளை துணியில் எல்லா இடத்துலையும் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் கயிறை முடிச்சா கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மையத்தை நம்ம எப்படி குளிப்பாட்டுறது? அப்போ நபிசல்லாசம் உயிரோடு இருக்கும்போது தூய்மைக்கு 2 சட்டம் உண்டு. ஒன்று வந்து தயமம், இன்னொன்று தண்ணீர். இந்த 2 கொண்டு தான் நம்ம தூய்மைப்படுத்தணும் உடலை. அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண மையத்தை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தைமத்துடைய சட்டம் தான், தைமத்துடைய சட்டம். ஜனாசாக்கு நீங்கள் போகும்போதே, இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு எங்கே அழைப்பு வருதோ ஏதோ ஒரு கேரி பேக்கில் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ ஜிஹெச் போஸ்ட்மார்ட்டம் அங்கே தான் பேக் பண்ணணும் அப்படிங்கிற போது இன்றைக்கி வெளியே தான் ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரெச்சரை சில நேரத்தில் ரத்தமாகி அப்படி தான் கிடக்குது. வீட்டுக்கு கொண்டு வந்தால் கொஞ்சம் நீட்டாக பேக்கிங் இருக்கும். அங்கேயே பேக் பண்ணி அப்படியே கபிஸ்தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கேருந்து போகும்போதே என்ன செய்யலாம், கொஞ்சம் மண் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். போகிற உள்ள கால் மதி நஜீஸ் இல்லாத மண். இப்போ மேலே இருக்கிற மண்ணை உள்ளே தள்ளி எடுத்தால் உள்ளேருந்து கொஞ்சம் மண் எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த மண் எடுத்துகிட்டேன்னு செய்யலாம். அந்த மண் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற முகத்துடைய பகுதியில், ஜனாசாவுடைய முகத்தில் இருக்குல்ல முகம், இதோடைய முகத்துடைய பகுதியில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். இப்போது ஜனாசாவுடைய ஆக்சிடென்ட் ஆன சிலது முகம் நல்லாயிருக்கும், சிலது பாதி முகம்தான் இருக்கும், துணியை போட்டு இப்படி சைடாக மறைச்சிருப்பாங்க. சமீபத்துலேயும் கூடி போன மாதம் கூட அது போடுற ஒரு ஜனாசா இருந்தது. அப்போ எங்கே முகம் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் செய்யலாம், கை வச்சு இப்படி உங்களுடைய டெஸ்ட்டு. பேக்கிங்கில் உள்ள கை வந்து இப்படி இருக்கும், அந்த கையை நீங்கள் மேலே இப்படி தேய்ச்சிக்க வேண்டியதான். உள்ளே கை விட்டு ஜனாசாவுடைய அந்த கஃபனுடைய கையைக்குள்ளே விட்டு பேக் பண்ண முடியாது. அப்போ அவங்க போட்டிருக்கிற துணியை வச்சு தான் நீங்கள் பேக் பண்ணணும். மீறி அதை நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே போத்தனூருடைய பகுதியில் ஒரு பள்ளிவாசலில் சொல்கிறாங்க. அப்போ ஜனாசாவோட ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, ஓப்பன் பண்ணி தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில இடங்களில் பொருளாதாரத்துக்கு வேண்டி கோயம்புத்தூர் இருக்கிற சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஓப்பன் பண்ணி தான் செய்கிறாங்க. அப்போது நம்ம அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ அவங்க செய்யும்போது என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஓப்பன் ஆகும்போது ஸ்டிச்சிங் வந்து பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட இருக்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே போயிடுவாங்க. யார் இருப்பான்னு சொன்னால், அந்த குளிப்பாட்டுற நபர் சம்மந்தப்பட்ட அந்த 2-3 பேர் தான் இருப்பாங்க ஜனாசாவுடைய அடிகள் குளிப்பாட்டக்கூடிய அந்த சூழ்நிலை. அப்போ அந்த ஸ்டிச்சு இது வந்து பிரிஞ்சுன்னா ரொம்ப மோசம். இப்படி ஓப்பன் ஆகிரும் வயிறு ஃபுல்லாக. எங்கேருந்து ஓப்பன் ஆகுனா, நெஞ்சிலேருந்து இங்கேருந்து நம்முடைய உறுப்பு வரையும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டாவது பேக் பண்ண முடியாது. உள்ளே வந்து பிளாஸ்டிக் டப்பா. முதல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். பாட்டிலாக வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒரு 3 பாட்டில், இந்த சைடு ஒரு சின்ன பாட்டில், 1/2 கிலோவோட பாட்டில் அன்றைக்கி இருந்தில்லைங்க, அந்த பாட்டில் தான் வச்சு பேக் பண்ணுறாங்க. இப்போது பிளாஸ்டிக் டப்பாவை உள்ளே வச்சு பேக் பண்ணாங்க. இப்போ டப்பாவுக்கு முன்னாடி சமீபத்தில் புல்லெல்லாம் வச்சு பேக் பண்ணாங்க. அப்புறம் பழையபடி இப்போ பிளாஸ்டிக் டப்பாவில் தான் ஜிஎஸ்சில் பேக்கிங் நடக்குது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யும்போது பேக் பண்ண சொன்னார். பர்ஸில் பிரிச்சுட்டு அவர் திரும்பி பார்க்குறோம், அவரை காண போயிட்டார். ஏன்னா அவர் தான் பிரிக்க வச்சார் எங்களே, இங்கே போத்தனூர் ஒரு பள்ளியில் வச்சு. அப்போ ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி நேற்று இன்ஜினியர் பையன் நேற்று ஆக்சிடெண்ட் ஆகி பாடி மையத்தை ஸ்ட்ரெச்சர்லேயே அவங்களுடைய ஃப்ரீசர்லேயே சரிஞ்சு தான் இருக்குது. அவன் ஆள் நல்லா ஹைட்டு வெயிட்டு சரி, நம்ம பேக்கிங்க்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இல்லை. இப்போ ஜனாசா வெளியே வச்சு பேக் பண்ணிதான்னு சொல்லி கஃபனை போட்டு விரித்த உடனே அவர் சில இடங்களில் இந்த மாதிரி உங்களை வற்புறுத்தி செய்யும்போது அதை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி விலகி வந்துருங்க. ஏன் அதை செய்கிறோன்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. தைமம். இப்போ தைமம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் முகத்தை என்ன செய்யலாம், முகத்தில் தைமனுடைய சாதாரண தைமம் தான். முகம் வந்து தெரியும், கை வந்து உள்ளே தெரியாது. கையுடைய பேக்கிங்கில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ தைமத்துடைய சட்டத்தை முடிச்சிடுறோம். இப்போது இது நார்மலாக ஆன மையத்து, ஆக்சிடென்டான மையத்துக்கு பண்ணுறோம். இப்போ பிறந்த குழந்தை வருது. குழந்தை பிறந்து ஜனாசா உங்களுக்கு எப்படி தரணும், ஒரு கேரி பேக், இந்த மாதிரி ஒரு கேரி பேக் கவரில் பிறந்த குழந்தை, ஒரு 4 மாத குழந்தை இப்படி தர்றாங்க. அங்கே என்ன செய்யணும் அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு ராமகிருஷ்ணா இது போன்ற ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சுடுதண்ணியில் வச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுங்கன்னு சொன்னால் நர்ஸுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னு சொல்லி வலதுபுறத்துலேருந்து ஜனாசாவுடைய தேய்ச்சிட்டு முகத்துல எல்லாம் தேய்ச்சிக்கலாம். காலுடைய வலது பக்கம் அதே மாதிரி இடது பக்கம் தேய்ச்சிக்கலாம். ஜனாசாவை திருப்ப முடியாது, அடியில் ஒரு துணியோடு கொடுப்பாங்க. சில மையத்து சில குழந்தைகளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சில இடங்களில் இப்போது தாயார் மடத்தில் ஒரு ஜனாசா கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த குழந்தைய க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இதே குழந்தை மாதிரி ராமகிருஷ்ணன் ஒரு குழந்தை கொடுத்தாங்க, அது துணியோட ஒட்டி இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தையை நம்ம க்ளீன் பண்ண முடியலை. அப்போ வலது பக்கம் ஆரம்பித்து தலையெல்லாம் தொடச்சி இடது பக்கம் தொடச்சி ஒரு துணியை வச்சு பேக் பண்ணிட்டோம்.
இது போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு குழந்தைக்கு, போஸ்ட்மார்ட்டம் மனிதருக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். இது ரெண்டாவது பிறந்த குழந்தையோடைய மவுத்து. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் குளிப்பாட்டுற மெத்தேடுக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ 2 பார்த்துட்டோம். ஒன்று சொல்லுங்கள், ஒன்று என்ன பார்த்தோம்? போஸ்ட்மார்ட்டம் ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது பிறந்த குழந்தையோட பார்த்தோம். மூணாவது ஒரு எரிஞ்சு போன மையத்து வருது. எரிஞ்சிருச்சு மையத்து. இந்த மையத்தை எப்படி குளிப்பாட்டுறது? ஒரு 15-18 வருஷம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். கோட்டமேட்டில் அந்த பள்ளிவாசல் நம்மளுடைய ஃபோர்ட் மெடிக்கல் கார்னரில் ரைட் சைடில் ஒரு 5வது ஃப்ளோர், அன்னைக்கு அமீரில் இருந்தார். 5வது ஃப்ளோரில் மேலே ஒருத்தர் மவுத்தானாங்க. மவுத்தாகும் போது கூட இருக்க நம்ம சகோதரெலாம் வந்துருந்தாங்க, ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய சகோதர். ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு 3 பேர் மேலே வந்தாங்க. இப்போ எரிஞ்சு போய் அந்த கை இப்படி மேலே படுக்கையாக இருந்து மெழுகுபத்தி விழுந்து அந்த பெட்டோடு எரிஞ்சு அப்படி படுத்துட்டார். அப்போ அன்னைக்கு ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், முஸ்லீம் இஸ்லாமிய சகோதர், கமிஷனர்கிட்ட பேசி போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் வீட்டிலேயே பேக்கிங் உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஜனாசா வரும்போது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கையில் ஃபுல்லாக இதுவரை துணி சுற்றணும். உடைய கையில் ஃபுல்லாக துணி சுற்றிடலாம். உங்கள் துணி சுற்றிட்டு வலது கையில் இடது கையில் எல்லாது கையிலும் தனி ஃபுல்லாக துணியாக சுற்றிக்கலாம். இன்றைக்கி க்ளவுஸ்னால் இன்றைக்கி க்ளவுஸ் வந்துருச்சு, அன்றைக்கி க்ளவுஸ் இல்லை. அப்போ நாங்கள் துணி தான் சுற்றியிருந்தோம். இப்போ எல்லா கையிலும் துணி சுற்றிட்டோம். இப்போ துணி சுற்றிட்டு இதே மாதிரி தைமத்துடைய சட்டத்தை அந்த ஜனாசாக்கு என்ன செய்கிறோம், நம்ம செஞ்சிடலாம். தைமத்துடைய சட்டம் குளிப்பாட்டும் போது மற்ற ஜனாசா மாதிரி தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டாமல் தைமத்துடைய சட்டம் வச்சு வாழை இலையை அடியில் வச்சு பேக்கிங் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னு நம்ம சோர் வந்திருக்காரு, ஜனாசா குளிப்பாட்ட சோர். அப்போ அவர் என்ன செஞ்சார், வாழை இலை வச்சு பேக் பண்ணலாம். இப்போ அடியில் ஃபுல்லாக ஜனாசா அளவுக்கு வாழை இலை, தலைவாழை இலை, முழு இலையை வாங்கி ஒரு 3 இலை வாங்கிட்டீங்க சொன்னால் அந்த ஜனாசாவுடைய முழுமையான பேக்கிங்க்கு வந்துடும். அப்போ வாழை இலை வச்சு தான் நீங்கள் அந்த ஜனாசாவை பேக் பண்ணணும். உங்கள் கையிலெல்லாம் ஃபுல்லாக ஆயிரும். ஜனாசாவை எடுக்கும்போது ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் கையில் ஃபுல்லாக நினச்சிடும், அந்த தோலெல்லாம் உழிஞ்சு ஆயிரும். அதில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாந்தி இருக்கும்போது இருந்தால் நம்ம வெளியே துரத்தி விட்டோம். கூட இருக்கிற ஒரு 6 சவர் மட்டும் அதை பேக்கிங்க்கு நின்றாங்க, பேக் பண்ணோம். அப்போ எரிஞ்சு போன ஜனாசா ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாழை இலை வச்சு பேக்கிங்கோட மெத்தேடுக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ தண்ணி ஊற்றும் போது ஃபஸ்ட்டு வலது புறத்துலேருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலது புறத்துலேருந்து ஊற்றுறோம். உடம்பு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வலது பக்கம் கழுகுறோம். மூக்கையும் வாயும் இப்படி மூடிக்கிறோம். இப்படி மூடிட்டு அந்த தண்ணி ஊற்றி கழுகுறோம். தலையை நல்லா தேய்ச்சிக்கிறோம். காதில் பின்னாடி ஃபுல்லாக கழுகுறோம். இடது பக்கமாக அதே கழுகுறோம். மையத்துடைய சரிக்கிறோம். சரித்து பின்னுடைய பகுதியெல்லாம் கழுகுறோம். திரும்ப இடது பக்கம் சரிக்கிறோம். இடது பக்கம் சரித்து கழுகுறோம். வலது பக்கம் இடது பக்கம் முழுமையாக சரிச்சிட்டோன்னு சொன்னால் ஜனாசா குளிப்பாடுன்னு 1 மடங்குக்கு உண்டான தண்ணீர், சோப்பு ஏதாவது ஒன்று உடம்புல ஏதாவது தேய்ச்சி சோப்பு மாதிரி ஒரு உடம்பு வாசனை வரக்கூடிய ஒரு பொருளை ஷாம்பு ஏதாவது ஒன்று போட்டு உடம்பு ஃபுல்லாக அழுக்க ஃபுல்லாக சுத்தப்படுத்திடலாம். இப்போ ஜனாசா குளிப்பாட்டும் போது இப்போ டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி டியூபு அந்த மாதிரி எதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதை நர்ஸை கூப்பிட்டு எடுங்க. நீங்கள் எதாவது பிடிங்க எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா ப்ளட்டோட நிற்கவே செய்யாது, அது கண்டினியூவாக உள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ இங்கேருந்து தொடக்கில்லை, இங்கேருந்து ஒரு டியூப் போட்டு சமீபத்தில் ஜனாசாக்கு போயிருந்தோம். அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம கூட 2 டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம கூட. எப்போவும் அந்த டாக்டர்ஸு பகல்லையும் இஷா வரையும் நம்ம கூட வருவாங்க. இஷாக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம தௌஹீத் ஒரு டாக்டர் இருக்கார், இப்போ ஜிஹெச்சில் MBBS முடிச்சு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பொண்ணு நம்ம மதரசாவில் ஓதுன பொண்ணு இன்றைக்கி அவங்க MBBS முடித்து MD பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முஸ்தஃபா டாக்டர் அலமீன் காலேஜில் சேலத்தில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் ஜனாசா குளிப்பாட்ட ஒரு 3 டாக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. முஸ்தஃபா டாக்டர் ஃபோனில் தான் பதில் சொல்லுவார். மற்ற 2 டாக்டர்ஸும் இவர் லேடி டாக்டர் இவங்க வருவாங்க, இவர் ஜென்ஸ் டாக்டர் இவங்க நம்ம கூட லைவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியோட நமக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ் டியூட்டியில் இல்லாமல் பகலில் லீவில் இருந்தாங்கன்னா இந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, உங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அந்த வந்து போகிற எக்ஸ்பென்சிவ் நீங்கள் அது பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம கூட தௌஹீத் நம்ம கூட ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய டாக்டர்ஸ். அப்போது இவங்க சில ஆலோசனையை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்முடைய ஜனாஸோடைய வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் வரும்போது இவங்களுக்கு தான் கேட்போம். ப்ரொஃபஸர் முஸ்தஃபா டாக்டர் MDயாக இருக்கக்கூடிய நம்முடைய பொண்ணு, நம்ம மதரசா ரஹ்மானில் ஓதுன பொண்ணு இன்றைக்கி அல்லாஹ்வோட உதவியோட இங்கே ஒரு டாக்டர் MDயாக இருக்காங்க. அப்போது இந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது இது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு தயாராகும் போது மோஷனில் யூரின் போகிறதுல உள்ள டியூப் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த டியூப்பை ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணுறது நீங்கள் செஞ்சுக்கலாம். என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ள ஒரு டியூப், உறுப்பில் ஒரு டியூப் இருக்கும், உறுப்புக்குள்ளே ஒரு டியூப் இருக்கும், இன்னொரு டியூப் வந்து வெளியே இருக்கும், இன்னொரு டியூப் வந்து வெளியே இருக்கும். அந்த வெளியே இருக்க டியூப்பு ஒரு மூடி மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அந்த மூடி போட்டிருக்க டியூப்பை, அந்த மூடியை நீங்கள் லைட்டாக கட்டிட்டு இந்த டியூப் போட்டிருக்க எல்லா வீட்லேயும் சிரஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு 5 ml நீங்கள் அந்த மூடி போடுற டியூப்பில் ஃபுல்லாக சிரஞ்சியை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு
நீ இப்படி விரலில் பிடிச்சிட்டு பின்னாடி இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மூடி போட்ட டியூப்லேருந்து ஒரு 3 to 5 ml அந்த யூரின் வெளியே வந்துடும். கையில் ஒரு டப்பா வச்சுக்கணும். அந்த ஜனாசா பார்க்காத மாதிரி எல்லாம் அந்த சைடு நிற்க வச்சுக்கணும். நீங்கள் தான் உறுப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சிரஞ்சி வச்சு அந்த உறுப்புலேருந்து நீங்கள் உருகி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 டைம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் டைமே ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். 2வது டைம் எடுக்கும்போது அந்த யூரின் என்ன செய்யும், ஃபுல்லாக வெளியே வந்துடும். உறுப்புலேருந்து ஒரு டியூபு உறுப்புக்குள்ளே இருக்கிற டியூபு, இன்னொரு டியூபு உறுப்புலேருந்து வெளியே இருக்கக்கூடிய டியூபு. அப்போ அந்த ரெட் கலர் மூடி, ஆரஞ்சு கலர் மூடி மாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி இந்த சிரஞ்சி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது எடுத்துடலாம். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தெரியாமல் எடுத்து இன்றைக்கி மஹரீபுக்கு எடுத்து மறாமல் லொஹர் வரை பிளட் வந்திருக்கு. அன்றைக்கி எங்களுக்கு தெரியாமல் அதை நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் டியூபை கட் பண்ணி விட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நமக்கு அதில் நாலேஜ் இல்லை, இது எதா பண்ணணும், இது கட் பண்ணி விடுறது ஒரு முறையாக இல்லையா, டியூபை வெளியே எடுக்கணும்னு சொல்லி அப்புறம் ஒரு நர்ஸை கூப்பிட்டு நம்ம கூட அந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி, ஒரு மாற்றும சகோதரி, அப்போ அந்த பொண்ணு நான் சொல்லித்தரேன்னா சொல்லி அது இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு உறுப்புலேருந்து அவங்க எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜனாசாக்கள் எடுத்தோடனே நம்மளும் ஆரம்பத்தில் என்ன செய்யணும், அந்த தவறு செஞ்சுருக்கோம். அப்போ அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை நம்ம டியூபை தயவுசெய்து நீங்கள் இழுத்துறாதீங்க, டியூபை கட் பண்ணி செய்யாதீங்க. அந்த டியூபை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 to 5 ml எடுத்திங்கன்னா மெல்லமாக டியூப் உருகி அடிச்சிங்கன்னா தண்ணியிலேருந்து இப்படி மெல்லமாக வருமானங்க. அந்த மாதிரி டியூப் வெளியே வந்துடும். வெளியே வரலை அப்படின்னு சொன்னால் திரும்ப அதில் யூரின் இருக்குன்னு அர்த்தம். பிடுங்கி எடுத்துடாதீங்க. அப்படி ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு நர்ஸை கூட்டிங்கன்னு சொன்னால் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நர்ஸும் வர முடியல, கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆச்சுன்னா உறுப்பு கிட்ட சின்னதாக கட் பண்ணி விட்ருங்க, எடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது ஜனாசாவுடைய விஷயங்களில் இதில் பேணுதலாக இருக்கணும். அப்போ குளிப்பாட்டுற விஷயங்கள் நார்மலாக மையத்தை குளிப்பாட்ட போது இப்படி தான் குளிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2வது குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ண மையத்தை நீங்கள் தைமை செஞ்சு குளிப்பாட்டணும். குழந்தையோடைய மையத்தை வலது பக்கத்தில் நினைச்சலாம், பிஸ்மில்லாஹ் சொல்லி சின்ன காட்டன் வச்சு செஞ்சுக்கலாம். அவரோட தந்தையை வச்சு செய்ய வைக்கலாம், நீங்கள் செஞ்சுக்கலாம். வலதுபுறம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், வலதுபுறம் முடிச்சிட்டோம், இடது பக்கம் முடிச்சுக்கலாம். அந்த துணியை வச்சு நீங்கள் பேக்கிங் பண்ணிடலாம். எரிஞ்சு போன ஜனாசாவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தைமத்தோடைய சூழ்நிலை தான், தைமம் பண்ணி ஜனாசாவை இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். இப்போ ஜனாசா 3 சட்டங்கள். ஒன்று இப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, இது ஒன்று. இப்போ போரில் மவுத்தாயிட்டாங்க அவங்க என்னதுன்னா அவங்களுடைய ஆடையுடனே குளிப்பாட்டினாங்க. அவங்களுடைய கஃபனெல்லாம் அன்றைக்கி என்ன செய்ய, அவங்களை குளிப்பாட்டலை. போரில் ஆடையுடனே என்ன செய்வாங்க, அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி கஃபனெல்லாம் இல்லாதனால உஹது போரில் கஃபன் துணி போதுமான கஃபன் துணி இல்லாதனால முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹதீஸ் வரலாற்றில் நிறையா விஷயங்களில் இவரை பற்றி பேசுவாங்க. இந்த முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு காலில் போட்டு காலில் மறைக்கிறாங்க, கால் தெரியுது, திரும்ப அந்த துணியை காலில் மறைக்கிறாங்க, திரும்ப தலை தெரியுது. அப்போது இதுஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை கொண்டு என்ன செய்கிறாங்க, அவருடைய காலில் மறைக்கிறாங்க. இதே சம்பவம் ஹம்சா அலி அல்லாஹுக்கு நடந்திருக்கு. அந்த செய்தி யாரும் வெளியே சொல்கிறதில்ல. ஹம்சா அலி அல்லாஹுடைய சூழ்நிலை இதே மாதிரி இருக்குது. அது கூட வேறு சொல்லியே லிங்க் ஆகி வரும், ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியும் இருந்திருக்கு. அப்போ அன்றைய காலத்தில் இல்லாதனால அவங்க போரில் என்ன செய்கிறாங்க, ஜனாசாவை அதை அப்படியே அடக்கம் பண்ணாங்க. ஒரே ஒரு ஜனாசா மட்டும் குளிப்பாட்டி அடக்கம் பண்ணாங்க. அவங்களுடைய எதாவது தெரியுங்களா, ஒரு நபித்தோழர் போரில் மௌத்தான யாரையுமே அடக்கம் பண்ண குளிப்பாட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு நபித்தோழர் மட்டும், ஹன்லரா சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அபூபக்கர் சித்திக் இல்லையா, இவரோட ஈமானை பார்த்தே பயந்து ஓடினாங்க. அப்போ ஹன்லரா சொல்லக்கூடிய நபித்தோழர் ஜனாசா போரில் கலந்துக்கிறாங்க. அது ஹதீஸுக்குள்ளே போக வேண்டாம், செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். போரில் வர்றாங்க, போரில் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தான உடனே நபிசல்லாசை பார்க்குறாங்க. ஹன்லரா ரலியல்லாஹு பற்றி அவர் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீராக இருக்குது. அப்போது ஹந்தராவோட தண்ணீரை பார்த்தோன்னே நபிசல்லா சொன்ன, ஹந்தராவை சுற்றி தண்ணீராக இருக்குது, இவரோட வீட்டுக்கு போய் என்ன விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தன் மனைவியோட சுன்னத்தான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, போருக்கு அழைப்பு வருது, அப்படியே வந்துடுறாங்க. அப்படியே இருந்தனால ஹந்தராவை மட்டும் என்ன செய்கிறாங்க, மலக்குமார்கள் குளிப்பாட்டி அந்த அடக்கத்துக்கு கொண்டு வராங்க. ஹதீஸ் வரலாற்றில் நமக்கு தெரிஞ்ச மலக்குமார குளிப்பாட்டு நபித்தோழர்கள் யாருமே இல்லை, இந்த ஹந்தரா தான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இல்லை. இப்போது ஹந்தராவை மலக்குமார குளிப்பாட்டி பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு அந்த போரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, குளிப்பாட்டாமல் அப்படியே அடக்கம் பண்ணாங்க. ஹந்தராவை மட்டும் என்ன செய்கிறாங்க, மலக்குமார்கள் குளிப்பாட்டி அந்த போர் உஹது போருடைய இடங்களில் அடக்கம் பண்ணாங்க. அப்போ குளிப்பாட்டுடைய சட்டங்கள் இதுதான். குளிப்பாட்டுற விஷயங்கள் ஏதாச்சும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில குர்ஆன் ஹதீஸ்களையும் ஒரு சில செய்திகளையும் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டோம். குளிப்பாட்ட சம்மந்தப்பட்ட ஏதாவது கை நகம் கால் நகம் க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை. சொல்லுங்கள்.
ஆமாம், தட்டிட்டு கை தட்டிட்டு முகத்தில் துவச்சிட்டு உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல கை எங்கே இருக்கோ அந்த பேக்கிங்கில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். துணியை பிரிக்க முடியாது. அதனால் துவாலாம் ஒன்றும் இல்லை. நிறைய இடங்களில் துவாலாம் செய்வாங்க. எந்த துவாவும் இல்லை. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நபிசல்லாஸ் சொன்ன துவா தான். அந்த துவா வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த செய்தி அதிகமாக புகாரி இமாம் நிறையா மாஷா அல்லாஹ் நல்லா நிறையா பதிவிட்டிருக்காங்க புகாரியுடைய கிதாபுள்ள. சொல்லுங்கள். ஒற்றைப்படையான ஆளுகளை வச்சு குளிப்பாட்டணும். அது குளிப்பாட்டுற சட்டத்தில் இந்த ஹதீஸை வலியுறுத்தி இது சம்மந்தமாக இது ஹதீஸ் இல்லை. நம்ம ஏன் ஒற்றைப்படையான ஆளுகள் நிற்கிறோம்? சுன்னா. இப்போ நபிசல்லாசம் மௌத்தானதுக்கப்புறம் அந்த யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்பாஸ் அலி அல்லாஹு 1, கொசாமா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு 2, அப்புறம் ஃபலுல் இப்னு ஃபலுல் அலி அல்லாஹு அப்படி அவர் 3, அவருடைய அடிமை ஹுக்ரான் அவர் 4, முசப் இப்னு உமைர் அலி அல்லாஹு 5, அப்புறம் அவருடைய மருமகன் அலி அலி அல்லாஹ் அவர் 6, அப்புறம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹுன்னு நினைக்கிறேன். இவங்க 7 பேர். இந்த 7 பேர் சேர்ந்து தான் நபிசல்லாசை குளிப்பாட்டினாங்க. இப்போ நபிசல்லாசை குளிப்பாட்டும் போது ஆயிஷா அலி அல்லாஹ் நபிசல்லாசை ஆயிஷாட்ட வசீத் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் தான் நீ குளிப்பாட்டணுன்னு. இப்போ நபிசல்லாசை மௌத்தான உடனே சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க சொன்னால், அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்யலாம், நம்ம ஏனைய மையத்து மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிடலாம், ஆடைகளை களைந்து குளிப்பாட்டலாம். சில சகாபாக்கள் சொல்கிறாங்க இல்லை அவரோட ஆடையுடனே குளிப்பாட்டுறோம். உட்காந்துக்குங்க. வேறு எதாவது செய்தி இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். மேலே எதுவுமே இருக்காது, லுங்கி மட்டும்தான் இருக்கும்ல, கீழே இடுப்பில் மட்டும். இது மேலே எதுவுமே எந்த துணியும் இருக்காது, எல்லாத்தையுமே கழட்டிடுவோம். ஆமாம், கழுகணும். இல்லை அடி கழுகணும், உறுப்பு மட்டும் கழுகுனா போதும். மழை ஜலம் போகிற இடத்துல மட்டும் கழுகுனா போதும். ம் இல்லை அது உங்களுக்கு தெரியறக்க வேண்டி தான் அந்த பக்கம் காமிச்சேன். இல்லை பரவாயில்ல, அது உங்களுக்கு தெரியறக்க வேண்டி அந்த பக்கம் காமிச்சேன். வலது பக்கம் இடது பக்கம், இந்த பக்கம் கழுகுனா உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அந்த பக்கம் காமிச்சேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆமாம், ஒற்றைப்படையா அது சுன்னா. அது ஹதீஸுடைய சட்டம் அல்ல. சரிங்களா? அது சுன்னாங்கிற அடிப்படையில் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போது சகோதரோட மவுத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தில் நாங்கள் 10 பேர் இருக்கோம், அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க சொன்னால் 10 பேர் உள்ள நிறுத்திக்க வேண்டியதுதான். அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவல்ல அல்ல, ஒற்றைப்படைன்றது ஒரு சுண்ணா. சகாபாக்கள் மௌத்தான போது 7 பேர் இருந்தாங்க. இப்போ ஏனைய மையத்தை நம்ம குளிப்பாட்டும் போது நபிசல்லாசை குளிப்பாட்டலாமா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிப்பாட்டலாமா, அல்லது நம்மளை ஆடையுடனே குளிப்பாட்டவா என்று சஹாபாக்கள் நாங்கள்லாம் பேசி கொண்டு ஒரு தர்க்கமாயிருச்சு எங்களுக்குள்ள. ஒரு தர்க்கித்து கொண்டிருந்தோம். தர்க்கித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சிறிய உறக்கம் எங்களை பிடித்தது. அப்போது நாங்கள் உறங்கினோம். எங்களுடைய தாடி எங்கள் நெஞ்சின் மீது படிந்தது. நாங்கள் உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு மனிதர் அவர் ஆடையுடனே குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் விழித்தெழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஹதீஸ் இருக்குது. அந்த மனிதர் யாரெல்லாம் இல்லை ஹதீஸில், அந்த ஹதீஸுடைய முடிவுலையும் யாருன்னு இல்லை. நாங்கள் விழித்தெழுந்து நபிசல்லாசனுடைய ஆடையுடனே நாங்கள் குளிப்பாட்டி அவரை கஃபன் செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த வசீத் பண்ண ஆயிஷா அலி அல்லாஹ் எங்கே போனாங்க? அப்போ சஹாபாக்கள்லாம் பேசிட்டு உடனே எந்திரிச்சு சஹாபாக்கள்லாம் குளிப்பாட்ட தயாராகிட்டாங்க. தயாராகும் போது இந்த செய்தி எங்கே இருக்குன்னு சொன்னால், புலூகுல் மராமில் ரஹீக்குல் மக்தும் ரஹீக்குடைய புத்தகத்தில் நபிசல்லாஸுடைய மரண செய்தியில் ஆயிஷா நபிசல்லாஸை குளிப்பாட்டுற சம்பவத்தில் இந்த வார்த்தை மற்ற புகாரியில் இருக்குது. இந்த செய்தி எதில் இருக்குன்னு சொன்னால், ஆயிஷா அலி அல்லாஹூ நாங்கள் வசிய செய்தோம் சஹாபாக்கள். இப்போ முன்னாடி சொன்ன ஹதீஸில் புலூகுல் மராமில் வரக்கூடிய ஹதீஸ், இப்போ சொல்கிறக்கூடிய சம்பவம் வரலாற்று சம்பவம். அப்போ ஆயிஷா அலி அல்லாஹ் வசியத் பண்ண ஆயிஷா அலி அல்லாஹோ இந்த இடத்துல வரல. அப்போ சஹாபாக்கள்லாம் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பேசிகிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, டக்குன்னு எந்திரிச்சு ரெடியாகி தயாராகி நபிசல்லாசம் குளிப்பாட்ட முன்னாடி போயிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் முந்தி சென்ற காரணத்தினால் எங்களால் குளிப்பாட்ட முடியவில்லையே சொல்லி அந்த செய்தியை ஐசல்லாவோ அந்த நீங்கள் அந்த வரலாற்று சம்பவத்திலேயே அந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ வசியத்தை அங்கே நிறைவேற்ற முடியல. ஏன்னா சஹாபாக்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க குளிப்பாட்டுறதுக்கு. நபிசல்லாசம் எல்லாம் மூத்த சஹாபாக்கள் தன்னுடைய தன் தந்தை இல்லை மூத்த சஹாபாக்கள்லாம் உள்ளே போனனால இவர் என்ன செய்கிறாங்க, இந்த மனைவிமார்கள்லாம் போகாமல் அந்த இடத்துலேயே இருந்துடுறாங்க. அப்போது குளிப்பாட்டுற சம்பவம் தான் நபிசல்லாசம் ஆடையுடனே தான் குளிப்பாட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் கஃபனோட சட்டம் இன்ஷா அல்லாஹ் நபிசல்லாசம் எப்படி கஃபன் பண்ணாங்க, சஹாபாக்களுடைய கஃபன்லாம் எதாவது பண்ணாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் டீ எதாவது கொடுக்குறீங்களா, கண்டினியூ பண்ணிடலாமா? சொல்லுங்கள். அதான் இது முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், குளிப்பாட்டுற விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் எதாவது கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
கழுவி போட்டு இப்போது இடுப்பு இருந்து நீங்கள் கழுகுனா போதும். இந்த இடுப்புடைய பகுதி ஏதாவது நஜீஸ் இருந்தால் கழுகுறது தான் அந்த கசையை கட்டுறதுங்கிறது. அடி கழுகுறதுங்கிறது ஏதாவது நஜீஸ் இருந்தால் க்ளீன் பண்ணுறது தான். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே நார்மலாக என்ன செய்யலாம். ஆனால் கையில் ஒரு துணியை சுற்றிட்டு லைட்டாக மேல் பகுதியிலேருந்து லைட்டாக எதாவது அமுத்துனீங்க, வழி எடுக்காத மாதிரி லைட்டாக அப்படி அமுத்திட்டீங்கன்னு சொன்னால் எதாவது இருந்தால் நஜீஸ் இருந்தால் வந்துடும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஜனாசா அப்போவே சுத்தப்படுத்திடலாம். சில மையத்துக்கு மட்டும் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஜனாசா குளிப்பாட்டும் போது ஜனாசா வரும், அந்த நஜீஸ் வேஸ்ட்டு வரும். அப்போ அதை நம்ம அங்கே குறையா அடி கழுகணும் சரியாமல் கழுவி போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது இயற்கையாக மனிதனுடைய உடலேருந்து வெளிப்பாடக்கூடிய ஒரு உபாதை. அது எப்படி வேணால் வெளியே வரும். சில நேரங்களில் அப்படியே வந்துடும், சில நேரங்களில் ஜனாசா குளிப்பாட்டும் போது வரும். அப்போ நீங்கள் சில நேரங்களில் ஜனாசா வீட்டுக்கு போகும்போது ஒரு பேடுதல் ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு செய்தி தான். ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நாற்றம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டிலேருந்து எதாவது அத்தரை கூட செய்யுங்க, அப்படியே அந்த ஜனாசாவுடைய கஃபன் மேலே டெஸ்ட் வரும். சில மையத்து மேலே அந்த மாதிரி ஸ்மெல்லு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மோஷன் போகிறது ஆயிடுச்சுன்னு சொன்னால் சில நேரம் என்ன செய்கிறோம், அந்த ஸ்மெல்லு வந்துடும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தர் கொஞ்சம் மேலே போட்டுக்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், மேலே போட்டு நீங்கள் போயிடலாம். அந்த அத்தர் ஸ்மெல்லு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கேரளாவில் நிறையா இருக்குது. கேரளா பற்றி பேசுகிறதா நிறைய பேசுவேன் நான். அடி கழுகும் போது சொல்லுங்கள். தெரியாமல் தான் செய்கிறாங்க. ஆமாம், இதாவது அடி கழுகிறதே அதுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அதுக்கு பேர் குளிப்பாட்டுறது இல்லைங்க, க்ளீன் பண்ணுறாங்க, அடி கழுகிறதா அப்படின்னு. அது சில இடங்களில் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, மேலேருந்தெல்லாம் உடம்புலேருந்தெல்லாம் தண்ணி ஊற்றி கழுகி தலையிலெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இது வேஸ்ட்டு. நஜீஸை க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்திட வேண்டியதுதான். முகத்தை ஈர துணி வச்சு தொடச்சிடலாம். கண்ணில் எதாவது இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லை நீங்கள் நான் இன்னும் நிறையா சொல்லுவேன். கேரளா பற்றி பேசினா கேரளாவோட சம்பவம் நான் போன வாரம் நடந்த போன 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்லுவோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் நடந்தது, அதையும் சொல்லுவோம். சொல்லுங்கள். குளிப்பாட்டுறதுங்கிறது வேறு. இப்போ நஜீஸை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்கள். கூடாது. அது நீங்கள் ஃபஸ்ட் அன்னைக்கு எப்போவே கேட்டீங்க, குச்சி வச்சு குத்தக்கூடாதுங்க. ஆயிஷா சொல்கிறாங்கல்ல, உயிரோடு இருக்கும்போது எப்படி ஒரு மனிதரை பார்க்கணும், மரணித்த உடனே அதே மாதிரி பாருங்கள். உயிரோடு இருக்கும்போது நம்ம பிளேடு வச்சு குத்த மாட்டோம், குச்சி வச்செல்லாம் குத்த மாட்டோம், சுத்தப்படுத்திக்கும், அவ்வளோதான். ஜனாசா குளிப்பாட்டி நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம். அது விரலேருந்தெல்லாம் அழுக்கு எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, சரிங்களா? அப்படி செய்யக்கூடாது. அது வேறு எந்த இலையும் போட வேண்டாம். நிறைய இடங்களில் இலைகள்லாம் போடுறாங்க, எந்த இலையும் போட வேண்டாம். தண்ணியில் போட்டு காய்ச்செல்லாம் செஞ்சுருவாங்க. இது தண்ணியில் கலந்து தான் குளிப்பாட்ட சொல்கிறாங்க. தண்ணியில் போட்டு காய்ச்சி குளிப்பாட்டுறதில்ல, தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் செய்யலாம், குளிப்பாட்டிக்கலாம். இப்போ சொல்லுங்கள் நீங்கள். இப்போது ஜனாசா பார்த்தோம்னா அன்றைக்கி அந்த காலத்தில் அடிகள் இருக்குது ஒரு டைமு, குளிப்பாட்டுறதுக்கு ஒரு டைமு, இப்படி இல்லை. அடிகளையே வச்சுட்டாங்க. ரெண்டாவது குளிப்பாட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குளிப்பாட்டியே முடிச்சிட்டோம், அடிகளையே முடிச்சுட்டு அப்படியே கஃபன் பண்ணிட்டோம் சொன்னால், எதாவது நஜீஸ் எதாவது வந்துருச்சுன்னு சொன்னால், கஃபனில் திரும்ப ஆயிடுச்சுன்னு சொன்னால் கஷ்டம். பிளட் எதாவது லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெளியே வந்துச்சுன்னா கஷ்டம். குளிப்பாட்டதுக்கப்புறமும் சில நேரம் கஃபனில் ஆயிடுது. இது குளிப்பாட்டும் போது செஞ்சுட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் பேக்கிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதிகப்படியான ஜனாசாக்களை குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு தாயை குளிப்பாட்டி முடிஞ்சு லாஸ்ட்டில் குளிப்பாட்டுற நேரத்தில் முடிஞ்சு பள்ளியில் தொழுதுட்டு பார்க்குறோம், ஸ்ட்ரெச்சர் ஃபுல்லாக ப்ளட்டு. திரும்பவும் ஒரு துணி எடுத்து பெட்ஷீட் வாங்கி திரும்ப அதை மேலே சுற்றி போட்டோம். அப்போது குளிப்பாட்டுற நேரத்தில் ஒன்று குளிப்பாட்ட சுத்தமாக செஞ்சால் அது நல்லாயிருக்கும், ஒரு வழக்கத்தில் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அப்படியே செஞ்சிட்டோன்னு சொன்னால் திரும்ப நஜீஸ் எதாவது வந்துருச்சுன்னு சொன்னால் திரும்ப எல்லாம் கஃபன் ஆயிரும், திரும்ப நீங்கள் வேறு கஃபன் போட வேண்டியது வரும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஏன் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால், உடம்புல பட்டு எரியும். இப்போ உடம்புல நம்ம உடலை பற்றி முழுமையாக தெரிஞ்சு யாருன்னு சொன்னால் நம்முடைய மனைவிக்கு தான். அப்போ மனைவி சொல்லும் போது என் வீட்டுக்காரரை காலை இப்படி திருப்பாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்த என்ன செய்யலாம்,
திருப்ப வேண்டாம், அந்த காலில் தண்ணி ஊற்ற வேண்டாம். சில பேர் புண்ணு வந்து கால் இதுவரை எடுத்திருப்பாங்க, அந்த கால் நீங்கள் முட்டிக்கு மேலே தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான், கீழேயே தண்ணி ஊற்ற வேண்டாம். கேரி பேக் போட்டு கட்டியிருப்பாங்க, அந்த கேரி பேக்கை நீங்கள் அப்படியே வச்சிட வேண்டியதான். குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேரி பேக்கை அவுத்து அதுக்கப்புறம் வேறு பேக்கிங் போட்டுக்க வேண்டியதான். சில பேர் கேரி பேக் அவுப்பாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கேரி பேக் ஒரு சின்ன கத்திரி வச்சு கட் பண்ணிட்டு துணி வச்சு பேக் பண்ணிடுங்க, துணி வச்சு பேக்கிங் போட்டுடலாம். ஆமாம், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வந்து நிறைய பேர் விரல் எடுத்து கால் எடுத்து இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில உடம்புல தண்ணி ஊற்றாமல் நினச்சிடலாம், அந்த புண்ணு இருக்கிற இடத்த நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே ராயல் நகரில் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய ஒரு சகோருடைய தம்பி, அவருடைய குளிப்பாட்டும் போது பார்த்தா ஜனாசா குளிப்பாட்டும் போது தண்ணி வடிஞ்சு கீழே போக மாட்டேங்குது, சைடில் எங்கே போகுது, சைடில் பார்த்தா இங்கே ஒரு பெரிய ஓட்டை. அது ஹாஸ்பிட்டல்லேருந்து பேக்கிங் இல்லாமல் கொடுத்தாங்க, அது நம்ம கையை உள்ளே போகிற அளவுக்கு உண்டான ஒரு ஓட்டை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது குளிப்பாட்டக்கூடிய அந்த நபர்கள் நினச்சினோம் ஒரு காட்டன் வாங்கிட்டு சொல்லி கையோடு நினச்சினோம் அதை க்ளோஸ் பண்ணி முடிஞ்ச அளவு அந்த இடங்களில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அது குளிப்பாட்டி முடிஞ்சு பண்ணி அதுக்குள்ளே வந்து தண்ணி வெளியே வரும், அது உள்ளே ட்ரை ஆயிடுச்சு அந்த இடம். அப்போ அதுக்கு வந்து தண்ணி வராமல் நீங்கள் நினச்சலாம் பார்த்துக்கலாம். அப்போ உடம்புல வந்து தீக்காயம் புண்ணு அடிபட்டுருக்கு அந்த இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி படாமல் அதை பார்த்துக்கலாம், அது ஒரு பேணுதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ டயாலிசிஸ் பண்ண ஹோல்ஸை அந்த இடம் பேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரையும் அதை ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓப்பன் பண்ண சொன்னால் திரும்ப என்ன செய்யும், அதுலேருந்து ப்ளட்டு வெளியே வந்துன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க நல்ல ஒரு பேக்கிங் தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ண அந்த இடத்துலேருந்து இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல ஒரு சின்ன ஒரு காட்டன் ரோல் ஒன்று வாங்கிட்டு சொல்லி உங்களோட கிட்டில் காட்டன் வரும், திரும்ப ஒரு காட்டன் ரோல் வாங்கி சொல்லி பேண்டேடு மாதிரி ரெடிமேட் பேண்டேடு வாங்கி நல்லா பேட்ச் பண்ணி டைட் பண்ணி போட்டிங்கன்னா போட்டு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஜனாசாக்கு போகும்போது அந்த டயாலிசிஸ் வந்து ஓப்பன் ஆகி நம்ம குளிப்பாட்டுற தண்ணி அது வழியாக உள்ளே போகுது. அப்போ குளிப்பாட்டி அந்த இடத்த கேப்பில் அப்போயே தொடச்சி கையோட ஒரு பேண்டேட் போட்டு திரும்ப குளிப்பாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த மாதிரி வரும்போது மையத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை உண்டான பேணுதலில் நீங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் ஜனாசாக்கு நீங்கள் அப்படியே நம்ம கூட அல்லாவோட உதவியோட நாங்கள் எங்கள் ஜனாசா குளிப்பாட்ட தாய் கூட நீங்கள் அப்படியே தொடர்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை அடுத்தடுத்து பழகிக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இதெல்லாம் இருக்கும், அது அப்படியே இன்ஷா அல்லாஹ் நாள் பட சரியாயிடும். ஜனாசாக்கு ஒரு சில நபர்கள், எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி பயந்துட்டாங்க, நாங்கள் வரவே இல்லைன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி இருக்கிற நபர்கள்லாம் இன்றைக்கி ஜனாசா குளிப்பாட்ட நல்லா மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஜனாசா வருதுன்னு குளிப்பாட்டுறதுக்கு உண்டான நிலையில் இன்றைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ஜனாசா குளிப்பாடும் போது நீங்கள் உங்களுடைய பெயரை இன்ஷா அல்லாஹ் நம்ம சஃபி பாய் கையில் கொடுத்துருங்க, சஃபிகிட்ட கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நினச்சிவோம் ஜனாசா குளிப்பாட்டும் போது உங்களை நம்ம லைவுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஒரு தடவை வரும்போது இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த தடவை அது ஒரு 3ஆவது தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு. அடிகளுக்கு ஏன்னா அது உடனே அர்ஜென்ட்டாக நம்ம போகிறனால உடனே போயிடுவோம். அடிகளுங்கிறது வந்து நீங்களே இப்போ செஞ்சுக்கலாம். அடிகளுங்கிறது சாதாரண வேலை தான். ஜனாசாவை எடுக்கக்கூடிய உடுத்திருக்கக்கூடிய அந்த துணியை வேறு துணி மாற்றி உள்ளே கையை விட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த நஜீஸை க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் அடிகளுங்கிறது. அதை வந்து யாருக்கும் தெரியாமல் செய்யணும், நீங்களும் பார்க்கக்கூடாது. உள்ளே கையை விட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். 1க்கு 2 தடவை 3 தடவை க்ளவுஸு துணி அதெல்லாம் வாங்கி என்ன செய்யலாம், உள்ளே க்ளீன் பண்ணி நீங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த மையது சுத்தமாயிடும். திரும்பவும் நஜீஸ் வருதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், கையில் துணி வச்சு அடித்து தண்ணியை ஃபுல்லாக தேய்ச்சி அடித்து கழுகிட்டிங்கன்னு சொன்னால், நல்லா தேய்ச்சி கழுகிட்டிங்கன்னு சொன்னால் அந்த நஜீஸ் கீழே ஃபுல்லாக போயிடும். போகும்போது சைடை சரித்து வச்ச அந்த ஜனாசா அப்படியே வச்சு தண்ணி ஃபுல்லாக ஊற்றினா அது என்ன செய்யும், அந்த வேஸ்ட்டு வழியாக போயிடும். அப்போ அடிகளுகிற விஷயம் அதை சரி பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு அது விஷயங்களில் பேணுதலாக அந்த இடத்துல வாந்தி எடுக்காமல் கஷ்டப்படாமல் அந்த மாதிரி உள்ள நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தில் நம்ம மனிதர் தானே, நமக்கு அந்த மாதிரி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அது உடனே அந்த நிலை இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் ஜனாசா வீட்டில் நம்ம அதை பார்த்துக்கணும். ஜனாசா வீட்டில் அவங்கள செய்ய சொல்லுங்கள், அல்லது நீங்கள் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அந்த அடிகளுகிற விஷயத்தை நீங்களே செஞ்சுருங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள். வேண்டாம், அந்த தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை, குளிப்பாட்டுறது நமக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துரும், ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் டைம். இப்போ நார்மல் மையத்தாக இருந்ததுன்னா 40 நிமிஷம். உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் குளிப்பாட்டா வாயிலேருந்து பிளட்டு வழியாக வெளியே வந்துடும். குளிப்பாட்டும் போது ஜனாசா எடுத்து வைக்கும்போது ஒன்றும் ஆகாது. நீங்கள் அந்த சுடுதண்ணியை ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் உடம்பு நார்மல் கண்டிஷன், ஐஸ் எல்லாம் ஃபுல்லாக உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படியே ஐஸு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி உடம்பு நார்மல் கண்டிஷன் சொன்னால் வாயிலேருந்து பிளட்டு வரும். இப்போ வாயிலேருந்து பிளட்டு வழியாக அப்படி ஒழுதுகிட்டே இருக்குது, ஜனாசா குளிப்பாட்ட முடிஞ்சதும் திரும்பவும் ஒழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜனாசா குளிப்பாட்டும் போது என்ன செய்யணும் சொன்னால் தலையை வந்து ஒரு ஹைட் பண்ண மாதிரி வச்சுக்கணும் ஜனாசாவை. அது வாயிலேருந்து வந்திருக்கும். இது யாருன்னு சொன்னால் ஹார்ட்டு உள்ள ரொம்ப சிவியரானது, ஹார்ட் அட்டாக்கு சிவியரானது, இந்த மாதிரி பிளட்டு அதிகப்படியாக வெளியே தள்ளிடும்.
ஜனாசா குளிப்பாட்டி அடிகளையே போட்டு ஜனாசா கொண்டு வந்து வைக்கும் போதே அடிகளையே முடிஞ்சுனே திரும்ப வாயிலேருந்து வரும், வாயில் அரெஸ்ட் பண்ண மூக்குலேருந்து வரும், காதுலேருந்து வர்றது ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு கேப்லேருந்து அது பிளட் என்ன செய்யும், வெளியே தள்ளிடும். அப்போ நிறைஞ்சு வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். இப்போ தள்ளும் போது நீங்கள் என்ன செய்யணும், தலையை வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிளட் இது வரையும் வந்து நின்றுக்கும். இதுக்கு மேலே வெளியே வராது. தலை தான் ஹைட் ஆகிடுச்சில்ல, தலை இப்படி தொங்குனால தான் அந்த ஜனாசாலாக்கு வாய் வழியாக மூக்கு வழியாகவும் காது வழியாக எந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தலையை நல்லா ஹைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தலை நல்ல ஹைட்னா நல்லா இந்த அளவுக்கு ஹைட் பண்ணி வச்சுன்னா தலை நல்லா தூக்கின மாதிரி இருக்கும். இப்படி தூக்கின மாதிரி இருக்குல்ல, இதுவரை நிற்கி பிளட்டு. இது குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் இதே மாதிரி இருக்குன்னு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் தலையை நல்லா பெட்ஷீட் பண்ணி நல்லா ஹைட் பண்ணிவிட்டு ஜனாசா பேக் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு காட்டன் தலையில் நீங்கள் குளிப்பாட்டம் அடிகளுக்கும் போது எப்படி ஒரு ஹைட் பண்ண ஒரு துணியை வச்சிங்களோ இதுக்கெல்லாம் இந்த என்ன துணி சொன்னால் நல்லா பெட்ஷீட்டு வாங்கி ஒரு 3ஆக மடக்கி உள்ளே வச்சு கஃபனுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் பேக் பண்ணணும். பேக் பண்ணும்போது இந்த 2 சைடும் காட்டன் ரோல் வச்சுக்கணும், கஃபனுக்குள்ளே உள்ளே வச்சுக்கணும். வாயில் ஒரு பெரிய காட்டன் ரோல், ஒரு 50 ரூபா 60 ரூபாவோட காட்டன் ரோல் ஃபுல்லாக வாங்கி இப்படி மேலே வச்சு அது பேக்கிங் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த காட்டன் ரோல் வச்சு பேக் பண்ணிக்க சொன்னால் உங்களுக்கு அந்த பிளட்டு வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மி. சரி, அப்பவும் சில நேரங்களில் வந்துடுது, ஆனால் ரொம்ப கம்மி. ஒரு 95% அரெஸ்ட் ஆயிரும், வராது, பிளட்டு வெளியே வராது இப்படி தலையை ஹைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குளிப்பாட்டும் போது. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் கஃபன் அணிவிக்கிறது, கஃபன் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்தேன். சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் நம்ம சுடுதண்ணி ஊற்றி கையை சரி பண்ணலாம், காலை சரி பண்ண சொல்லலாம், ஒன்றும் சரி பண்ண முடியாது. அது அப்படி தான் இருக்கும். இப்போது இவர் 2 மணி நேரம் 3 நேரம் சில வருஷ கணக்கெலாம் கையை வந்து இப்படி மடக்கி வச்சு காலை மடக்கி வச்சுலாம் இருக்கவங்க. இந்த ஜனாசாவை நீங்கள் பேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதை கஃபனை வச்சு நீங்கள் அப்படியே இழுத்து கட்டிக்க வேண்டியதான். அதாவது ஒரு மையத்துக்கு ஏனைய சாதாரண மையத்துக்கு தலைக்கிட்ட காலுக்கிட்ட ஒன்று, இடுப்பு பகுதியில் ஒன்று, தலைக்கிட்ட ஒன்று, ஒரு 3 கயிறை கொண்டு என்ன செஞ்சுருவோம், கட்டிடுவோம். இந்த மையத்தை குளிப்பாட்டும் போது சரிக்கிறதும் சிரமம் தான். கால் இப்படி வளைஞ்சு தான் இருக்கும். இப்படி முட்டிங்கால் வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சகோதரம் அப்படி தான் பேக் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பேக்கிங் வரும்போது நீங்கள் அப்படியே குளிப்பாட்டி பேக் பண்ண வேண்டியதான். அந்த ஜனாசாவை கால் திருப்பலான்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜனாசாவை கால் திருப்பியும் போது, ஒரு மாதம் இல்லை, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க கால் அந்தமா பேசுகிறாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காலை லைட்டாக தூக்கிவோம், அதுக்குள்ளே அவருடைய மருமகள் ஓடி வந்துட்டாங்க. ஆனால் நான் கால் தொடாதீங்க, கால் தொட்டால் வலிக்கும் அப்படி தான் இருப்பாங்க. காலை இப்படி மடக்கி வச்சே இருக்காங்க. அவங்க பல வருஷமாக இருக்குமா இருக்குது, ஆனால் பேசுகிறாங்க, கண்ணை திறந்து பேசுகிறாங்க. ஆனால் கால் வந்து அவங்களுடைய கால் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜனாசாக்கள் இருக்க இந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய கஃபன் வந்து சொல்லலாம், கஃபன் பேக்கிங் எல்லாம் ஆகும், கஃபன் பேக்கிங் எல்லாம் நடக்கும். ஆனால் ஏன்னா கை கால் கொஞ்சம் வளைஞ்ச சூழ்நிலை தான் இருக்கும். இது நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி கையை இழுக்கிறது இது வந்து தயவு செய்து தவிர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ், ஒரு மரணித்த ஒரு மனிதர் உயிருள்ள ஒரு மனிதருக்கு ஒப்பான. உயிரோடு இருக்கும்போது கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்க மாட்டாங்களே, எனக்கு வலி ரொம்ப உசுறு போகிற மாதிரி வலிக்குது, ரொம்ப வலிக்குது, வேண்டாம் தொடாதீங்க, செய்யாதீங்க எப்படி சொல்கிறாங்களோ, இந்த ஹதீஸை நீங்கள் மரணித்தாலும் இந்த ஹதீஸ் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆயிஷா சொன்ன ஹதீஸை ஜனாசா குளிப்பாட்டாங்க பேணுதெல்லாம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் செய்யாதீங்க. பேக்கிங் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம பேக்கிங்கு கால் வளைஞ்ச காலோட தான் பேக்கிங் இருக்குது. லாஸ்ட்டில் அந்த கஃபனுடைய பேக்கிங் எல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பின்னூசியெல்லாம் வச்சு அந்த துணி கெட்டியும் திரும்ப துணி பிரிஞ்சு போகுது. துணிச்சையெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு உடம்புல நம்ம பேக்கிங் கெட்டே 6-7 கெட்டு ஆயிடுச்சு. அப்பவும் துணி நகர்ந்து போகணும், ஏன்னா உடலுடைய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது போன்ற மரணம் இல்லாமல் அல்லாஹ் ஒரு இயற்கையான ஒரு மரணத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கஃபனுடைய சட்டங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரேக்குக்கு அப்புறம். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.